ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 17/2/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தூய்மை ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன? நினைவின் பலத்தினால. இன்னொரு வழியும் இருக்குது. அது எப்படி? தண்டனையின் பலத்தினால. எப்படி வசதி? எப்படி கேட்குறாரு பாருங்க. ஏன்னா தூய்மையாக்கி தானே பரந்தாமத்துக்கிட்டு போவார் எல்லாரையுமே. அடித்து உதச்சி தூய்மையாக்கி பண்ணுவியான்னு அடித்து உதச்சி இட்டுட்டு போகிறது ஒரு வழி. இன்னொன்று, பாபா நினைவில் இருந்து அந்த பாவம் செய்கிறதுனா என்னன்னே மறக்கிறது ஒரு வழி. ஸோ புத்திசாலி குழந்தை என்ன பண்ணுவாங்க? நினைவின் பலத்தினால தூய்மையாகி உயர்ந்த பதவி அடைவாங்க. முட்டாள் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அடி உதையும் வாங்கி பதவியும் இழந்துடுவாங்க. கேள்வி: ஆன்மீக சர்ஜன் பாபா நமக்கு ஒரு ஆறுதல் அல்லது ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். ஜென்ரலாகவே டாக்டருங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் மனசளவில் தைரியத்தை கொடுக்கறது தான், இல்லையா? ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக இருந்தால் மட்டும், அதுவும் பேஷண்ட்டுக்கிட்ட தைரியத்தை தான் கொடுப்பாங்க. பேஷண்ட் அட்டெண்டர் தான் கூப்பிட்டு இது கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி பேஷண்ட்டுக்கு தைரியத்தை கொடுக்குறதுலாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும். அவங்க டாக்டர்ஸ் பேசுகிறதே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அவங்க பேசுறதுலே நமக்கு தைரியம் வந்துடும். ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னுவாங்க. அதே மாதிரி அதான் அந்த சர்ஜன் பேஷண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க, சீக்கிரம் குணமாயிடுவீங்க. அதே மாதிரி நம்ம ஆன்மீக சர்ஜனும் என்ன சொல்கிறாரு குழந்தைங்களுக்கு? உனக்கு மாயின் ஜுரம் பிடிச்சிருக்கு குழந்தை, பயப்படாத, சரி பண்ணிடலாம். அதுக்கான மருந்து கொடுக்குறாரு இந்த ஞான சஞ்சீவினி மூலிகை. இதில் என்ன ஆகிடும்? எல்லா நோய்களும் வெளியில் வந்துடும், வெளியில் வரும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதில் தான் பயந்துடுவாங்க எல்லோரும். அஞ்ஞானத்தில் இல்லாத எண்ணங்களெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், விபரீதமான விகார எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ளே இருக்கிறது வெளியில் வருது. அதை பற்றி உள்ள பாபா டீட்டெயிலாக சொல்லுவார். அதனால் எல்லாத்தையும் சகிச்சிக்கணும், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, பொறுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் சந்தோஷத்தின் நாட்கள் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஜஸ்ட் அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்துடும்ன்றார். இதுதான் அங்கே ஆறுதல் சொல்கிற மாதிரி பைபிளில் பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது. ஆனால் அங்கே ஆறுதல் சொல்கிற மாதிரி அது தெரியாது கேட்குறதுக்கு. பாபா ஞானத்தை கேட்டுட்டு கேட்கும்போதும் அது ஆறுதல் சொல்கிறாரு அப்படிங்கிறது புரியுது. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை குழந்தைங்க எல்லோருக்கும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எல்லாருக்கும் சொல்லுங்க, பாபா வந்துட்டேன்னு. முக்கியமான விஷயம் இது, இல்லையா? யாம் இருக்க பயமேன்னு சின்ன வயசுலலாம் காலண்டரில் இருக்கும். இதுலேயும் நம்ம பாபா ஃபோட்டோலேயும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வந்துட்டார் அது தெரியாது, இல்லையா? கடவுள் எப்பயுமே இங்கே இருக்காருன்னு நினச்சிட்டு அந்த ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பாபா வந்துட்டார் உங்கள் துக்கத்தில் இருந்தெல்லாம் உங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ற செய்தியை எல்லோருக்கும் கொடுங்க. ஏன் பாபா உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கூப்பிட்டீங்க, அப்பா எங்களை துக்கத்துலேருந்து காப்பாற்றுங்கன்னு கதர்னீங்க. அதனால தான் சொல்ல சொல்கிறாரு, நான் வந்துட்டேன்னு சொல்லுங்கள். எல்லாருக்கிட்டேயும் பயப்பட வேண்டான்னு சொல்லுங்கள். உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்கணும்னு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இல்லையா? இன்னும் ஜஸ்ட் கொஞ்ச நாள். நிறைய இது நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு சைக்கோ கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா, ஒரு 2 நாளில் அந்த வேலையை விட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது அந்த 2 நாள் கூட பொறுத்துக்க முடியாது, அது ஒன்று இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே, சரி இன்னும் கொஞ்ச நாள் தானே, அந்த மாதிரி பாபா சொல்கிறார், இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்க போகிறீங்க. ஒரு ஜுரத்துலேருந்து ஒருத்தர்
கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வராரு அப்படின்னா குணமாயிடுவீங்க, பயப்படாதீங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பாபாவும் சொல்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த அழுக்கான உலகத்தில் நாம் இருக்க போகிறோம். பிறகு புத்தம் புது உலகத்தில் போயிடுவோம். அங்கெல்லாம் புத்தம் புது மனிதர்கள் தெய்வீக குணத்தோடு இருக்க போகிறாங்க. அங்கே போகிறதுக்குத்தான் உங்களை நீங்கள் இப்போ தகுதிப்படுத்திக்கிறீங்க. அங்கே எந்த விதமான விகார நோயும் உங்களை தொல்லைப்படுத்தாது. இப்போ நமக்கு விகார நோய் இருக்குது, அது பிரச்சனைப்படுத்துது. அங்கே எதுவும் இருக்காது. அதுக்கு தான் பாபா தைரியம் கொடுக்குறார். கொஞ்சம் முயற்சி பண்ணு. இல்லை நடக்க முடியாமல் படுத்துட்ருக்காங்க, ஒரு ஆப்ரேஷனில் ஆகி நடக்கவே முடியலன்னும் போது டாக்டர் சொல்லலை, கொஞ்சம் முயற்சி பண்ணு, உன்னால் முடியும். அந்த மாதிரி பாப்பா சொல்கிறார், இந்த நோயிலேருந்து வெளில வர முடியும், கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. வேறு யாரும் இந்த மாதிரி உங்களுக்கு தைரியம் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தம பிரதானம் ஆயிட்டீங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா? கரிமீன் விடுறதுக்கு வீடியோ போட்டதுக்கே ஒரு பிரதர் இன்னமும் சமாதானப்படுத்திக்கிறார், முஸ்லீம் சகோதரர். ஆனால் அவர் பாபா குழந்தை ஆகிடுவார், ஏன்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறாரு. பட் அவர் சொல்கிறார், பாலைவனத்தில் சுற்றி மணலாக இருக்கிற இடத்துல அவங்க எப்படி வெஜிடேரியன் சாப்பிட முடியும்? இந்தியாவில் எல்லோரும் 3 வேளை வெஜிடேரியன் சாப்பிட்டா அவ்வளோ விவசாய நிலம் எங்கே இருக்குது இல்லையா? அப்போ அது வந்து தமோ பிரதானம் ஆகிட்டதுனால அவங்களால அதை யோசிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கிறவங்களத்தான் பாபா மறுபடியும் சதோ பிரதானமாக ஆக்குறார். எல்லா ஆத்மாக்களும் தூய்மை ஆகி தான் ஆகணும். சாய்ஸ் கிடையாது, அப்படியே இருக்கலாம்லாம் சாய்ஸ் கிடையாது. ஒரு சிலர் யோக பலத்தினால தூய்மை ஆவாங்க, சிலர் தண்டனை பலத்தினால தூய்மை ஆவாங்க. தண்டனைக்கும் சக்தி இருக்குல்ல, சொல்லுவாங்களே தமிழ், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்ட்டு. அப்போ மாறுவாங்க, கதறுவாங்க, துடிப்பாங்க. பேயாக இருந்து கூட வந்து ஒருத்தர் உடம்புல இருந்துட்டு அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2வது பொண்டாட்டி உடம்புல ஃபஸ்ட்டு பொண்டாட்டி வந்துருச்சு. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க போல இருக்க, வந்துட்டாங்க. அப்போ சாமியார் மிரட்டுறான், ஹஸ்பண்ட் வெளில போகிறாரு, போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு அழுவுது. அப்போ அது என்ன மாதிரி தண்டனை இல்லையா? ஸோ அதை பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறார், பேயை பற்றியும் சொல்கிறார், நிறைய இன்றைக்கி முரளியில் பாபா சொல்கிறார். அதனால் தண்டனைக்கும் சக்தி இருக்குது. தண்டனை வாங்கணுமா நம்ம? உங்கள் கையில் தான் இருக்குது. யார் தண்டனையினால் தூய்மை ஆகுறாங்களோ அவங்க பதவி குறைஞ்சிடும், பதவி இழந்துடுவாங்க. குழந்தைங்களுக்கு நான் தினம் தினம் ஸ்ரீமத் கொடுக்குறேன், என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க, உங்கள் பாவம் எல்லாம் அழிஞ்சிடும். அதான் ஸ்ரீமத். கேரண்டி கொடுக்குறார், என்னை நினைவு பண்ணிகிட்டே இருந்தால் பாவம் அழிஞ்சிடும். என் நினைவில் இல்லை அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். பாபாவை நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதை விட பாபாவை நினைக்கலைன்னா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியம். பாபாவை நினைத்தால் பாவம் அழியும். பாபாவை நினைக்கலைன்னா உங்களுடைய பாவங்கள் 100 மடங்கு அதிகமாகும். ஏன்னா நீங்கள் பாபா நினைவு இல்லாட்டினாலே என்ன பண்ணுவீங்க? பாவக்காரியங்கள் தான் பண்ணுவீங்க. அது பாபாவை நிந்தனை பண்ணுறது இல்லையா? பாபா கிட்ட ஞானத்தை எடுத்து நீ பாவக்காரியம் பண்ணனா இதைத்தான் பாபா சொல்லி கொடுக்குறாருன்னு பாபாவுடைய பேரை கெடுக்கிறீங்க இல்லையா? அதனால் உங்களுடைய பாவ கணக்கு 100 மடங்காகும், தண்டனை 100 மடங்காகும். அப்போ மனிதர்கள் கேட்பாங்களாம், ஓ இந்த மாதிரி அசுரத்தனமாக நடந்துக்க தான் உங்கள் பாபா சொல்லி கொடுக்குறாரா, உங்கள் கடவுள் சொல்லி கொடுக்குறாரான்னு கேட்பாங்களாம். ஸோ அப்படி ஏற்ற இறக்கம் இருக்கலாமா? ஆனால் குழந்தைங்க கிட்ட இருக்குதே. நல்ல நல்ல குழந்தைங்களாம் மாயா கிட்ட தோத்துடுறாங்களே, அப்போ அவங்க பாவம் அழியறது இல்லை. அப்போ கண்டிப்பாக அவங்க கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அழுக்கான உலகம். எல்லாமே இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.
அப்பா கிட்ட நீங்கள் இல்லை கற்பனை கெட்டாத எல்லா தப்பான விஷயமும் நடக்கும். ஏன்னா இது அந்த மாதிரி உலகம். இப்போ இங்கேருந்து தப்பிச்சு தான் போகணும். இங்கே இந்த உலகத்தை உங்களால் மாற்ற முடியாது. அதுக்கு தான் பாபாவை கூப்பிட்டீங்க. பாபா, அந்த புது உலகத்துக்கான வழியை காட்டு பாபா, சொர்க்கத்துக்கான வழியை காட்டு பாபா, என்னால் தாங்க முடியல பாபா இந்த நரகத்தில். ஸோ பாபாவுக்கு தெரியும் குழந்தைங்க ஒரு பக்கம் பழைய உலகமும் இன்னொரு பக்கம் புது யுகமும் நடுவில் சிக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்க. இந்த பழைய உலகமே என் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இப்படி திரும்புகிறாங்க. திரும்பும் போதெல்லாம் 5 புலன்களும் பிடிச்சி பின்பக்கமே இழுக்குது. பழைய உலகத்தை பார் 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 பாருன்ட்டு ரெண்டும் இருக்குது. இங்கே என்ன பண்ணணும்? புது உலகம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியணும். பழைய உலகம் கண்ணுக்கு தெரியாது. பழைய உலகத்தின் எந்த குணமும் உங்களுக்கு தெரியக்கூடாது, வரக்கூடாது. நீங்கள் படகுகள், மிக உயர்ந்தவர்களாக ஆகும் திசையை நோக்கி போயிட்டு இருக்குது உங்களுடைய படகு. புருஷோத்தமர் ஆகிறதுக்காக போகுது. நங்கூரத்தை எடுத்தாச்சு பழைய உலகத்திலேருந்து. திரும்பி கூட பார்க்காதீங்க அந்த உலகத்தை. எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா? ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசில் சுடுகாட்டெல்லாம் கொஞ்சம் பக்கம், எங்கள் வீட்டுக்கு பக்கமே. அப்போ சும்மா ஒரு வீராவேசமாக சரி, அப்போ தான் சாமி நம்பிக்கை இல்லை, நான் போய் அங்கே இருந்து காட்டுறேன்ட்டு நைட் பண்ணோம். லைட்டாக சத்தம் கேட்டுச்சு, அவ்வளோதான். திரும்பி கூட பார்க்காம குடுன்னு ஓடி வரேன். ஏன்னா ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, இந்த பழைய உலகத்தை திரும்பி கூட பார்க்காத. நங்கூரம் எடுத்தாச்சு, சொர்க்கம் மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணுன்றார். வீட்டை நீ அங்கே தானே போகணும். இங்கே நீ வந்துடக்கூடாதுன்னா நீ ஏன் இங்கே திரும்பி பார்க்குற? பார்த்தாலே இங்கே வந்துடுவேன், நின்றுடுவேன். அதுதான் லோத்தோடைய மனைவி அந்த ஊரை திரும்பி பார்த்தோன்னே அப்படியே சுண்ணாம்பு சிலையாக நின்றுடுவான், சுண்ணாம்பு கல்லாக நின்றுடுவான் பைபிளில். ஸோ நீ எங்கே போகணும் அதை மட்டும்தான் நீ நினைக்கணும். எது? பரந்தாமம், சொர்க்கம். சுடுகாட்டில் வெட்டியான்னு சொல்லுவான், கைலாயம் போகிறோம் சொர்க்கம் போகிறோம், கைலாயம் போகிறோம் சொர்க்கம் போகிறோன்னு சொல்லிக்கிட்டே சுற்றுங்கன்னுவோம். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்தால் உன்னுடைய துரு நீங்கும், ஆத்மாவில் இருக்கிற விகார துரு நீங்கும். ஒன்று யோக பலத்தினால அதை நீக்கணும், அல்லது தண்டனை பலத்தினால நீக்கணும். ஆனால் எப்படி ஆனாலும் ஆத்மா தூய்மை ஆகியே தீரணும். எப்படி சொல்கிறார் பாருங்க. உனக்கு ஓரளவுக்கு நான் டைம் கொடுக்குறேன், நீயா மாறு இல்லை நானா மாற்றவா, சாய்ஸ். தூய்மையாகாமல் யாரும் போக முடியாது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய நடிப்பு இருக்குது. பாபா சொல்கிறார், இது உங்களுடைய கடைசி ஜென்மம். மனிதர்கள் சொல்கிறாங்க இப்போ தான் கலியுகமே பிறந்திருக்குன்ட்டு. கடைசி ஜென்மத்தில் சாக போகிற தாத்தா கிட்ட போய் இப்போ தான் தாத்தா நீ பிறந்திருக்கிறன்ற மாதிரி இருக்குது. அப்போ இப்போ தான் கலியுகம் ஆரம்பிச்சிருக்குன்னா இன்னும் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்களா? தாங்குவீங்களா நீங்கள்? கேட்குறாரு. இன்னும் 40,000 வருஷம் தாங்குவியா நீ? இப்போ இருக்கிறதே உன்னால் தாங்க முடியலையே. அவங்களுக்கே புரியல என்ன சொல்கிறோன்ட்டு. ரொம்ப தெளிவாக கமெண்ட்டில் போடுவாங்க, வேதத்தை படிச்சுட்டு இவர் சொன்னார் அவர் சொன்னார்ன்ட்டு. இங்கே கடவுள் சொல்கிறாருன்னு தெரியாமல். சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த துக்கம் நிறைஞ்ச உலகம் முடிய போகுது. இது சந்தோஷமான நியூஸ் இல்லையா? ஸோ நேற்று முரளிக்கு 2 நாள் முன்னாடி முரளிக்கு தமிழிலே நம்ம அதான் போட்டோம் இல்லையா? உலகம் ஐயோ உலகம் அழிய போகுதேன்னு துடிப்பாங்க. ஆனால் நம்ம ஆஹா சொர்க்கம் வரப்போகுதேன்னு சந்தோஷத்தில் இருப்போம். ஐயோ ஐயோன்னு அவங்க அலறுவாங்க, நம்ம ஆஹா ஆஹான்னு இருப்போம். ஏன்னா அதுக்கு நமக்கு காட்சியும் கிடைக்கும். இந்த பழைய உலகம் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? கடைசி நாளில் ஒரு ஆட்டம் ஆடுறோம், அவ்வளோதான். பாபா தைரியத்தை கொடுக்குறாரு. அதாவது எங்கள் காலேஜில் சைக்கோவாக ஒரு வாத்தியார் இருந்தார். ஸோ அவரை பசங்க எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி
மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து சரி ஓகே அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வரார். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுதான் அவர் எடுக்கிற கடைசி பீரியடு, இது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் தூக்கிடுவாங்கன்ட்டு. அவர் வந்து வழக்கம் போல் சைக்கோ அதுன்னு நாங்கள் பட்டு கம்முன்னு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்ன ஆகுன்ட்டு. அதே மாதிரி இப்போ மேனேஜ்மெண்ட் கூட போய் சொல்லலாம்ல, ஆனால் பாபா போய் சொல்லுவார், தைரியம் கொடுக்குறார். முடிய போது கொஞ்ச நேரம் அது ஆடும். அணையிற தீபம் தான் பிரகாசமாக எரியுன்னுவாங்களே, அந்த மாதிரி. பயப்படாத, முந்தைய கல்பத்திலையும் சொன்னேன், பயப்படாத, என்னை மட்டும் நினச்சிக்கிட்டே இருவோம், பாவமெல்லாம் அழிஞ்சிடும். பாவம் அழிஞ்சிட்டா துக்கம் உங்ககிட்ட நெருங்காது. அதுதான் முக்கியம். பாவம் அழியும்னா என்ன அர்த்தம்? துக்கம் நெருங்காது. நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். பாவம் இருக்கிற இடத்த தேடி தண்டனை வந்துக்கிட்டு இருக்கும். நீ பாவத்தை கட் பண்ணிட்டேன்னா, காக்கா கழுகுடைய காலில் வந்து கறித்துண்டு ஒட்டிக்கிச்சுன்னா அதை துரத்திக்கிட்டே காக்கா போச்சான். அந்த கறித்துண்டு வந்தோடனே அவ்வளோதான், காக்கா போயிடும் இல்லையா? அந்த கறித்துண்டுக்காக வருது. அது மாதிரி உள்ளே இருக்கிற பாவத்தை தேடி வரும் தண்டனை. அதுதான் விதி. இந்த இரும்பு யுகம் கண்டிப்பாக அழிஞ்சிடும், சத்யுகம் கண்டிப்பாக வந்துடும். பாபா உறுதி கொடுக்கிறார், உத்தரவாதம் கடவுள் கொடுக்கிறார். இந்த உத்தரவாதம் குழந்தைங்க, அதாவது யாரோ சொன்னாங்க உலகம் அழியுதுன்றீங்க, குறிப்பிட்ட டேட் சொன்னால் நாங்கள் நம்புவோம் அப்படின்றாங்க. டேட்டு சொல்லணும், எழுதி ஸ்டாம்ப்பு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் போல இருக்குது. பேசுறது கடவுள், வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையும் சத்தியம் இல்லை. இதுதான் பிற்காலத்தில் வெறும் வாய் வார்த்தையின் மூலமாகவே அந்த சொத்து பரிமாற்றம் எல்லாமே நடந்தது. ஆனால் இன்றைக்கி ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்தெல்லாம் வாங்கினா கூட ஏமாத்துறாங்க. ஸோ கடவுள் மூலமாக தான் அந்த பழக்கம் நமக்கு வருது. சொர்க்கம் வரும், உன்னுடையதாக போதும், நான் கேரண்டி கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கும் நிச்சய புத்தி இருக்குது, ஆனாலும் நினைவில் நிலைச்சிருக்க முடியாததுனால ஏதோ பாவம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும் நரகம் அழிய போகுது, சொர்க்கம் வரப்போகுது இல்லையா? பாபா குழந்தைங்க எல்லாருக்கும் நிச்சய புத்தி இருக்குது, இருந்தாலும் அந்த நினைவு மறந்துடுது, பாவம் செஞ்சிடுறாங்க. பாபா இன்றைக்கி நான் கோபப்பட்டுட்டேன் பாபா சார், கோபப்பட்டிய குழந்தை அது ஒரு பூதம், அது ஒரு பேய், அது ஒரு பிசாசுன்னு புரிஞ்சுக்கும். கிறிஸ்தவர்கள் சூப்பராக சொல்கிறாங்களே பிசாசுன்னு. ஆனால் அவங்க வந்து இந்து சாமியை பிசாசுன்றாங்க, ஆனால் கோபம் பிசாசு இல்லையா? இப்போ ஒருத்தருக்குள்ளே பேய் வந்துடுச்சு அப்படின்னா அது பெரும்பாலும் கோபப்படுற மாதிரி தான். கோபப்பட்டால் தான் நமக்கு தெரியும் உள்ளே பேய் வந்திருக்குன்னே. அப்போ பிசாசு பிடிச்சிருக்குன்றாங்கல்ல. பாபா சொல்கிறார், உனக்கு கோபம் வந்தாலே பிசாசு தான், கோபமே ஒரு பிசாசு தான். இந்த ராவண ராஜ்யத்தில் இந்த 5 பிசாசு விகாரங்கள் இதுதான் துக்கத்தை கொடுக்குது. ஆனால் இறுதியில் எல்லா கர்ம கணக்கும் முடிச்சாகணும். இதுக்கு முன்னாடி காமம் எந்த விதமான தொல்லையும் படுத்தலை. அப்படிப்பட்டவர்களை கூட காம நோய் வந்து பீடிக்கு தான் பாபா குழந்தை ஆன பிறகு. ஆக்சுவலாக இப்போ 2 நாள் முன்னாடி தான் ஒரு பிரதர் இதை கேட்டிருந்தார். பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் வரவே இல்லை பிரதர், இந்த விகாரம்லாம் எல்லாம் என் கண்ட்ரோலில் இருந்துச்சு பக்தியில் இருக்கும்போது, இப்போ எப்படி திடீர்னு அது வருது? அதுக்கு பாபா பதில் சொல்கிறார் இன்னைக்கு முரளியில். சொல்கிறாங்களாம், இவ்வளோ மோசமான எண்ணெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை பாபான்றாங்களாம். ஏன் இப்போ என்னை தொல்லைப்படுத்துது? பாபா சொல்கிறார், தொல்லைப்படுத்துதா குழந்தை? அதான் ஞானம். உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற நோயெல்லாம் வெளியேற்றும். அது பக்தி வந்து வெளியேற்றாது. அது உள்ளேயே நீ இரு ராஜான்ட்டு வச்சுக்கும். நீன்னா அங்கே போய் சண்டையாக போட்டுன்னு இருக்க போகிற பக்தியில், நீ போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுட்டு இருக்க போகிற. ஆனால் இங்கே என்னது இல்லையா? ஜுரம் வரக்கூடாது, காசு வரணும், இது வரணும், இது பக்தியில் கேட்குற. ஞானத்தில் என்ன பண்ணுற? எது வேணாலும் வரட்டும், நான் தைரியமாக நிற்கணும், அமைதியாக இருக்கணும். இதைத்தான் நம்முடைய லட்சியம். அப்போ நமக்குள்ளேருந்து எல்லாம் அந்த பழைய பயம் எல்லாம் வருது, அதை வெல்றோம். பயம் வருது, காமம் வருது, கோபம் வருது, எல்லாம் வருது. அழுக்கான விகார உலகம், 100% அழுக்கான உலகம். 100% அழுக்கிலிருந்து 100% தூய்மையாக போகிறோம்.
100% ஊழல் உலகம் இப்போ 100% தூய்மையான உயர்ந்த உலகமாக மாறுது. பாபா சொல்கிறார், நான் குழந்தைகளை சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். எப்படி போகிறது? பாபா சொல்கிறார், 2 விஷயம். என்னை நினைவு பண்ண, சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இரு. நான் நாராயணனாக போகிறேன், நாராயணனாக இருந்தேன், நாராயணனாக போகிறேன், பாபாவை நினைவு செய்கிறேன். நாராயணன் பதவி இழக்கிறதுக்கு காரணமான அத்தனை விகாரத்தையும் மறக்கிறதுக்கு பாபாவுடைய நினைவில் மூழ்கிறேன். எந்த பாவ காரியமும் செய்யாத, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு பின்னாடி என்ன இருக்குது? கலியுகம் இருக்குது. அதனால் உனக்கு முன்னாடி இருக்கிற சொர்க்கத்தின் தேவதைகளுடைய குணத்தை தாரணை பண்ணு. ஏன்னா நீ அங்கே தானே போகணும். உனக்குள்ள அசுர குணத்தை எப்படியாவது வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும் மாயா. அசராத சொர்க்கம், அந்த நாராயணன் பதவி, அதுதான் நமக்கு முக்கியம். ஏதோ ஒரு படத்தில் விஜய் சொல்வார், கப்பு முக்கியம் பிகிலுன்ட்டு. அந்த மாதிரி நமக்கு அந்த சிம்மாசனம் முக்கியம். பாபா எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கல. என்னை நினை, ஆஸ்தியை நினை, ஆஸ்தியில் மட்டும் உன் கண்ணு இருக்கட்டும். நீ எது பண்ணாலும் ஆஸ்தி போயிடும்ன்றதை மறந்துட்டு அமைதியாக இரு. வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கல. சில வீடுகளில் சில பூதங்கள் பூந்துக்கிட்டு எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திடுதான், நிறைய பாதிப்பை ஏற்படுத்துதான் இல்லையா? நிறைய பாபா குழந்தைங்க வீட்டில் மாத்தாஸ் மட்டும் பாபா குழந்தையானாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து முரளியெல்லாம் கொளுத்துவாங்க. ஆக்சுவலாக இந்த முரளி வந்து செல்லில் கேட்குறத பார்த்தா செல்லை தூக்கி போட்டு உடைக்கிறாங்களாம், செல்லை தூக்கி தண்ணியில் போட்டுறாங்களாம். இவ்வளோ அந்த கோபம்ன்ற பூதம் பண்ணுது. ஏன்னா இன்றைக்கி எல்லா மனிதர்களும் பூதமாக தான் இருக்கிறாங்க. ஸ்தூலமாகவும் கர்மத்தின் சுமையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் உடல் மூலமாகவும் துக்கம் கொடுக்குறாங்க, உடலே இல்லாட்டினாலும் துக்கம் கொடுக்குறாங்க இல்லையா? ஆத்மாக்களின் பிரவேசம் பேயை பற்றி பாபா சொல்கிறார். உடல் இல்லாமலும் வந்து துக்கம் கொடுக்குறாங்க. சில குழந்தைங்க அதை பார்த்துருக்குறாங்க. அதை தான் நீங்கள் பேய் பிசாசுன்னு சொல்கிறீங்க. ஒரு வெள்ளை நிழல் மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதெல்லாம் முடிஞ்சிடும்ன்றார். அதுவும் கர்ம கணக்கு தான். பாருங்கள், கணக்கு முடிக்கலைன்னா பேயாக வந்து பின்தொடரும். நிறைய பேர் சொல்லுவாங்களே, நான் செத்தாலும் விட மாட்டேன்டா, பேயாக வந்து உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவோன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இறந்தாங்கன்னா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அதனால் அம்மா தாயி, நீ கண்ணு முன்னாடி உடம்புல இருக்கும்போதே நீ என்ன வேணாலும் எனக்கு தொல்லை கொடுத்துடு, நான் அமைதியாக இருக்கிறேன்னு இருந்துக்கோங்க. பெண் குழந்தைகள் நான் தூய்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறது ஆத்மா ஞானத்தை எடுத்த பிறகு. ஆனால் ஞானத்தை எடுக்காத இன்னொரு ஆத்மா, கணவன் ஆத்மா என்ன சொல்லுது? தூய்மையாலாம் இருக்காத. அப்போ தான் சண்டை வருது. ஒரு சிஸ்டரு பாபா சென்டர் தெருவிலே அவங்க வீடு இருக்குது. ரோட்டில் கடைக்கு கணவன் கூட போகும்போது அப்படி சென்டர் திரும்பி பார்த்தாலே போதும், எதுக்கு நீ அங்கே எதுக்கு பார்க்குற, அங்கே நீ பார்க்காதன்னு வரோம். இப்போ பாருங்க, ஏன்னா அங்கே பார்த்தா தான் நீ தூய்மையாக இருக்கணும்னு உனக்கு தோணுது, பார்க்காதன்ற சண்டை வந்துடுது. அவ்வளவு குழப்பம். ஆனால் நீங்கள் தூய்மை ஆகுறீங்கல்ல, இது பேய்களின் உலகம் தானே, உங்களை தூய்மையாக இருக்க விடுமா? அதையும் மீறி நீங்கள் தூய்மையாக இருக்கணும். அந்த ஆத்மாக்கள் அழுக்காக இருக்கிறாங்க, அதனால் துக்கம் கொடுக்குறாங்க. அவங்களும் ஆத்மாக்கள் தான், அதனால் கெட்ட ஆத்மாக்கள்னு சொல்கிறோம். அவங்க உடல் கொண்டும் துக்கம் கொடுப்பார்கள், உடல் விட்டும் துக்கம் கொடுப்பார்கள். அதனால தான் கணக்கு வழக்கு வைக்காதீங்க.
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? ஸோ நிறைய சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் மேலே, பாபா மேலே அபிமானம் போகிறதுக்கு பதிலாக சிஸ்டர் மேலே அபிமானம் போய் சரீரம் விட்டதுனால என்ன ஆகிடுது, சிஸ்டர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், சிஸ்டர் கூட தங்கிறதுக்கு ஏதாவது மாத்தாஸ் வந்தாங்கன்னா அவங்க உடம்புல பிரவேசம் ஆகிடுது. அப்போ எவ்வளோ, அதுக்கு தான் அன்பாகவும் இருக்கணும், விலகியும் இருக்கணும். பாபா கிட்ட புத்தியை இணைச்சிக்கிட்டே இருக்கணும். இதை பாபா சொல்கிறாரா, சரி பாபா சொல்கிறாரு இல்லை அதனால தான் நீங்கள் பண்ணுறீங்க, நான் சொல்கிறதுனால பண்ணலன்னு நம்மளை நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனை நமக்கு தான் இல்லையா? கடைசியில் இன்னொருத்தர் உடம்புல பூந்து நம்மளை கொலை பண்ணால் கூட நமக்கு தெரியாது இல்லை, ஏன்னா அந்த ஆத்மாவுக்கும் தெரியும் இப்போ நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு. உடம்பு இல்லைல்ல. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் இருக்கும்போதும் துக்கத்தை கொடுக்கும், உடல் இல்லாதப்பையும் துக்கத்தை கொடுக்கும். கணக்கை முடிச்சிடுங்க சுமூகமாக. இந்த ஞானம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகணும். முக்கியமான விஷயமே நீங்கள் தூய்மையாக இருக்கணும். அதுக்கு குஷியாக பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க இல்லையா? பாபாவை நினைக்க அந்த ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அது இல்லையா, நினைச்சாலே சந்தோஷம் தானே வருது. குஷியாக பாபாவை நினைவு பண்ணிட்டு இருங்க. ராவணனை தான் பூதம் அப்படின்னு சொல்கிறது. இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலகமும் பூதமாக தான் இருக்குது. பூதங்களின் உலகமாக தான் இருக்குது உலகம். ஸோ நீங்கள் தூய்மை ஆகணும். பாபா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். பாபா நினைவுலேருந்து நீங்கள் தூய்மையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய புத்தியில் கூட எந்த அசுத்தமும் இல்லைன்னா உங்கள் கிட்ட எதுவுமே நெருங்க முடியாதுன்ற, பேய் கூட நெருங்க முடியாது. இந்த உலகம் மோசமாக இருக்கிறதுனால தான் ஒன்று மாற்றி துக்கம் வந்துக்கிட்டே இருக்குது மனிதர்களுக்கு. இயற்கை சீற்றம், கொரோனா, என்னென்னமோ வருது. யார் அழுக்காக இருக்கிறாங்களோ அவங்கள பூதம்னு சொல்லப்படுது. இந்த 5 விகாரங்கள் பல ரூபத்தில் இருக்குதான் இந்த அழுக்கான ஆத்மாக்களுக்குள்ள. சிலருக்கு காமத்தின் பழக்கம் இருக்குது, சிலருக்கு கோபம் பழக்கமாகி இருக்குது, சிலருக்கு மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கறதே பழக்கமாக இருக்குது, சிலருக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் உண்டாக்குறதே பழக்கமாக இருக்குது. இல்லை ஏதாவது போட்டு உடைப்பாங்க, கோபம் வந்துடுச்சான், உடனே கையில் இருக்கிறத தூக்கி போட்டு உடை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பூதம் பல ரூபம் எடுக்குது. யாருக்கு காமத்தின் பழக்கம், அடிமைத்தனம் இருக்குதோ அவங்களுக்கு அந்த காமம் கிடைக்கலன்னொடனே கோபம் வந்து காமத்தை கொடுக்காத அந்த சகோதரியை பிடிச்சி செம்ம அடிக்கிறாங்க இல்லையா? தண்ணி, இப்போ எல்லாம் தண்ணி அடிக்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகமே அப்படி இருக்குது. பாபா சொல்கிறார், வந்து தைரியம் கொடுக்குறார், ஆத்மாக்களே கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்போ பாருங்கன்னா பாபா எப்படி ஒரு 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 அம்மா வந்து பொண்ணுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்கிறார். கொஞ்சம் பொறுத்துக்கடா செல்லம், தோ வந்துடுச்சு நம்ம வீடு, என்னை நீ நினைவு பண்ணிக்கிட்டே இரு, தெய்வீக குணத்தை மட்டும் விட்டுறாத. ஏன்னா ஏன்னா இன்றைக்கி பெண்களே மோசமாக தான் இருக்கிறாங்க. அப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரகுணம் தூண்டிடும். அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாபா கெட்டியாக பிடிச்சிக்கணும். பாபா வந்து நீ வேலைக்கு போகாதன்னுலாம் சொல்லலை. நீ என்ன வேலை செய்கிறியோ வேலை செய், வியாபாரம் பண்ணுறியா பண்ணு. மிலிட்ரியில் இருக்கிறவங்க வந்து சண்டை போட போய் தான் ஆகணும், அவங்க வேலையே அப்படி தான். பாபா நினைவில் இருங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். பாபா வந்து கொலை பண்ணுறது ரைட்டுன்னு சொல்லலை இல்லையா? ஸோ இது யுக்தியாக என்ன சொல்ல வர்றாருன்னு நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதுதான். மனிதர்கள் கீதையிலிருந்து வார்த்தையை எடுத்துக்கிட்டு நம்புகிறாங்க. என்னென்ன, யுத்த மைதானத்தில் இறந்தால் நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ. ஆக்சுவலாக இது எல்லா மதத்துலேயுமே இருக்குது இந்த பழக்கம். கீதையில் இருக்கிறது அப்படியே குரான்லேயும் வந்துடுச்சு இல்லையா? போரில் இறந்தால் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்ட்டு. அதனால தான் குஷியாக சண்டைக்கு போகிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது.
பாபாவை நினைவு செய்தால் நீ சொர்க்கத்துக்கு போவ, அவ்வளோதான். பிரதர், இங்கே பாபா போர்ன்னு சொல்கிறது இப்போ கீதையில் யுத்த மைதானம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க குரானில் கூட போர்னு அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இங்கே மகாபாரத போர் அப்படின்னு சொல்கிறதே நமக்கும் மாயாக்கும் நடக்கிற சண்டை தானே பிரதர். அந்த அந்த யுத்த மைதானத்தை தானே இப்போ பாபாவும் சொல்கிறாரு. ஆமாம் சிஸ்டர், மாயையோடு நம்ம போடுற யுத்தம் நமக்குள்ளே நடக்குது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரத்தை வெளியேற்றுற யுத்தத்தை அவங்க என்ன நினச்சிட்டாங்க, வெளியில் இருக்கிற மனிதர்களை எதிரியாக்கி அவங்கள கொள்றதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. என்னை நினைவு செய்து நீ மாயை வென்றால் நீ சொர்க்கத்தில் அதிபதியாவாய். அதுக்கு நீ ஒரு சிவபாபாவை மட்டுமே நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ. யார் வந்தாலும் ஒருவேளை அவங்க பாபாவை விட்டுட்டு போய் விகாரத்திலே விழுந்துட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ கூட இந்த ஞானத்தை கேட்டுட்டு அவங்க அதுக்கப்புறம் விகாரி ஆனாலும் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஆனால் தண்டனை அடைந்து தூய்மையாகி வருவாங்க. தண்டனையினால் தூய்மையாகி வருவாங்க. அதனால் பதவி குறைஞ்சிடும். ஏன்னா பாபா கருணை நிரம்பியவர் இல்லையா? அதனால் ஞானம் பாவம் சொர்க்கத்துக்கு வரட்டும், தண்டனை மட்டும் ஒரு 100 மடங்கு வந்துடும். ஏன்னா பாபா ஞானத்தை கேட்குறாங்கல்ல. இன்னொரு பாயிண்ட்டு கூட வருது பிரதர். அதாவது முஸ்லீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் நினைவில் ஆடு மாடை வெட்டுறது தப்பு கிடையாது அப்படிம்பாங்க. அதே மாதிரி போரில் கூட பார்த்திங்கன்னா கடவுள் சொல்கிறதுனால நாங்கள் வந்து போர் புரிகிறோம், அதனால் அதில் வெற்றி கிடச்சிச்சு, அதில் போர் புரிஞ்சோம் அப்படின்னாலே சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பிரதர். அதே தானே பிரதர் இப்போ நம்ம பாபாவோட நினைவில் மாயாவை வெட்டுறோம். அதே மாதிரி பாபாவோட நினைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மாயாவை வெல்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுது. இது எல்லாமே இப்போ பாபா சொல்கிறத வச்சு தான் பிரதர் புரியுது எனக்கு. இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பாபா சொல்கிற அந்த இஸ்லாமியர்கள் நடத்துகிற போரில் கூட எப்படா போரில் போயிட்டு உயிரை விட்டால் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு எப்படி அவங்க நம்புகிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு உயிரை கொலை பண்ணுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இல்லை பிரதர். போரில் கொலை பண்ணால் எப்படி சொர்க்கம் போவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அதனுடைய பதில் வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காரு பிரதர். சூப்பர் சிஸ்டர், செம பாயிண்ட்டு, கரெக்ட். பாபாவின் நினைவில் மாயாவை வெட்டுறோம், மாயாவுடைய கழுத்தை வெட்டுறோம் இல்லையா? ஸோ அவங்க அதை முடிச்சுட்டா அல்லாவுக்கே வெற்றின்றாங்க. ஸோ அப்போ என்னென்னா மாயாவை வெல்வதும் அதிலும் நமக்கு அகங்காரம் வந்துடக்கூடாது இல்லையா? பாபா கிட்டே அதை அர்ப்பணிக்கிறோம். ஆனால் அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்தூலமான மனிதர்களோட யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாபா கருணை நிரம்பியவர், அதனால் சொல்கிறாரு எந்த விதமான பாவக்காரியங்களும் செய்யாதீங்க, அப்போ தானாகவே பாவக்கர்மங்களை வென்றவர் ஆயிடுவீங்க, விகர்மாஜித் ஆயிடுவீங்கன்றார் இல்லையா? என்ன ஆனாலும் பாவக்காரியம் செய்யாமல் இருந்து பாருங்கள், தானாகவே வென்றிடுவீங்க. கரிமீன் சாப்பிட்றதா இருக்கட்டும், காமத்தில் ஈடுபடுறதா இருக்கட்டும், கோபப்படுறதா இருக்கட்டும், என்ன ஆனாலும் நான் அதை பண்ண மாட்டேன்னு மட்டும் இருந்து பாருங்களாம், தானாகவே ஒரு டைமுக்கு அப்புறம் அது உங்களுக்கு பழக்கம் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பாபா நினைவிலே இருங்க, அப்போ அந்த சக்தியும் வந்துடும். இந்த லக்ஷ்மி நாராயணன் விகர்மாஜித்து தானே, விகர்மங்களை வென்றவர்கள் தானே, பாவக்கர்மங்களை வென்றவர்கள். ஆனால் ராவண ராஜ்யத்தில் அவர்களே பாவம் செய்பவர்களாகவும் மாறிடுறாங்க. ராமராஜ்யத்தில் லக்ஷ்மி நாராயணன் பாவக்கர்மங்களை வென்றவர்கள், ராவண ராஜ்யத்தில் அவங்களே பாவத்தில் விழுந்துடுறாங்க. ஸோ அப்போ என்னது, விகர்ம ஆண்டு தொடங்கிடுது. மனிதர்களுக்கு பாவம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ நமக்கு தெரியும் எப்படி இந்த லக்ஷ்மி நாராயணன் விகர்மங்களை வென்றவர்களாக ஆனாங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க நம்பர் 1 விகர்மங்களை வென்றவர்களாக இருந்தார்கள் இல்லையா? விகர்மாஜித்துகளாக இருந்தாங்க. 2500 வருடம் கழித்து விகர்மங்களின் யுகம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? பாவகர்மம் செய்பவர்களுடைய யுகம் ஆயிடுது துவாபர யுகத்தில் இருந்து.
பற்றை வென்ற ராஜாவுடைய கதை இருக்குது இல்லையா. அந்த ஊரில் வந்து யாருக்குமே பற்று இருக்காது. அந்த ராஜாவுடைய மகனே கொன்று போட்டுருவாங்க. கொன்று இருக்க மாட்டாங்க. ஒரு முனிவர் வந்து அந்த ராஜாவுடைய மகனுடைய சட்டையை வந்து ஒரு ஆட்டு ரத்தத்தில் துவச்சி வந்து உன் மகன் இறந்துட்டான் போது அவர் பட்டு கூலாவோ அப்படியா, சரி ஓகே, எனக்கு அப்புறம் அவன் ஆவான்னு நினச்சேன், சரி ஓகே ரெண்டாவது மகன் தான் ராஜா ஆவான்ட்டு கூலாக சொல்லுவார். அவங்க மனைவியும் அதான் சொல்லுவாங்க, அவங்க மக்களும் அதான் சொல்லுவாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியாது. இப்படி ஒரு அப்போ பற்றை வென்ற கவலையற்ற ஒரு ஊராகவே இருக்கும் அது. ஸோ அதான் அந்த கதை. அப்படி சொர்க்கமும் இருக்கும், இப்போ இந்த சங்கம யுகமும் இருக்கணும். ஏன்னா இது அதை விட உயர்ந்த யுகம் இல்லை. அதனால தான் பாபா சொல்கிறார், பற்றை வென்றவராகுங்கள். நீங்கள் பற்று இருந்தாலே பாபா அசிங்கப்படுத்துறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. காமத்தில் விழுந்தால் தான் பாபா அசிங்கப்படுத்துகிறாங்க, கோபப்பட்டால் தான் அசிங்கப்படுத்துகிறாங்கள, பற்று இருந்தாலே பாபா அசிங்கப்படுத்துகிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. பற்றை வென்றவராகுங்கள் இல்லையா, நஷ்டமாக ஆகுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? என்னை மட்டும் உன் மனம் முழுவதும் நிரப்பிக்கோ. ஆஞ்சநேயர் எப்போ நெஞ்சை திறந்து காட்டினாலும் உள்ள ராமர் சீதை இருக்கிறாங்களே, அந்த மாதிரி பாபாவை நிரப்பிக்கோங்க. அப்போ தானாகவே உங்கள் மனசில் இருந்த பாவம் எல்லாம் ஓடி போயிடும். ஏன்னா ஏதாவது ஒன்று தான் இருக்கும், பாபா இருப்பார், இல்லை குப்பை தொட்டி இருக்கும். பாபா வந்துட்டாலே குப்பை போயிடும். அப்படி நீங்கள் தூய்மை ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2500 வருடமாக செய்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுடும். சூப்பரில் பாவம் இருந்தால் தானே அதுக்கான தண்டனை. இங்கே பாபா நினைவில் இருந்து ஃபுல்லுத்தையும் அனைத்தையும், கனவுல கூட விகாரம் வரக்கூடாதுன்றார் இல்லை. அப்படின்னா என்னத்தான், ஆழ் மனசில் உள்ளது கனவுல வரும் இல்லையா. நீங்கள் ஏதோ ஒன்று சின்னதாக எதையாவது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விகாரம் கனவுல வரும். ஆனால் நீங்கள் எதை பார்த்தாலும் பாபா நினைவு கட்டாகாமல் பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கனவுல கூட விகாரத்தை தூண்டாது, எந்த விதமான விகாரத்தையும் தூண்டாது. அப்போ என்ன ஆயிடுச்சு? பாவங்கள் அழிஞ்சிடுச்சு, நீங்கள் சதோப்பிரதானம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ 2500 வருடம் செய்த பாவத்தை 50-60 வருட யோகத்தின் மூலமாக நீங்கள் சதோப்பிரதானமாக ஆகுறீங்க. இப்போ நமக்கு அவ்வளோ வருஷமும் கிடையாது. இப்போ நம்ம எவ்வளவு தீவிரமாக அதிவேகத்தில் ஓடணும்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு யோக பலம் இல்லை அப்படின்னா பின்னாடி சீட்டு தான் கிடைக்கும். கடைசியில் வருவீங்க திரேதாயுகத்தில், ஏதோ ஒரு நானும் சொர்க்கத்துக்கு வந்தேன்ட்டு கடைசி பிறவி. இது பெரிய மாலை, ருத்ர மாலை. அதிலும் பாரதத்தின் மாலை வந்து ரொம்ப விசேஷமான மாலை. பாரதத்தின் மாலைன்றது சொர்க்கத்தின் மாலை. சத்யுகத்தை தான் பாபா பாரதம்னு சொல்கிறது. ஏன்னா அவங்களுடைய நடிப்பை பொறுத்து தான் ஒட்டுமொத்த நாடகமும் இருக்குது. முக்கியமான விஷயமே இப்போ நினைவு யாத்திரை. இதை தவிர நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. இப்போ பக்தர்களை பாருங்கள், செருப்பு போடாமல் அப்படியே நடந்து போவாங்க பழனிக்கு, திருப்பதிக்கு, இமயமலைக்கு. குட்டிக்காரன் அடிச்சிட்டுலாம் போவாங்க முன்னாடின்னு பாபா சொல்கிறார். இப்போவும் நார்த் இந்தியாவில் ஏதோ வித்தியாசமாலாம் போகிறாங்க. அந்த மாதிரிலாம் பாபா கஷ்டம் கொடுக்குறாரா? சாப்பிடாம பட்டினி கிடக்க சொல்கிறாரா? வாயை திறந்து பாபான்னு கூட சொல்ல வேண்டான்றார். அப்போ யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு நினைவில் மட்டும் ஒரு காதலனை நினைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். பக்தி மார்க்கத்தில் எத்தனை பேரோட மனிதர்களுடைய புத்தி இணையுது. இங்கே பிள்ளையார், இங்கே முருகன், சரஸ்வதி, அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது எல்லாமே படைப்புகள். அவங்க நினைக்கிறதுனால யாருக்கும் நன்மை கிடையாது. பாபா சொல்கிறார், யாரையும் நினைக்காதீங்க இல்லையா. தெய்வங்களை கூட இப்போ நினைக்காதீங்க. நீங்கள் தெய்வமாக ஆகிற நேரம், தெய்வத்தை நினைக்கிற நேரம் கிடையாது. நாராயணனை நினச்சி நீங்கள் நாராயணன் ஆக முடியாது. பாபாவை நினச்சி நாராயணன் ஆகணுன்ற லட்சியம் வச்சு நீங்கள் நாராயணன் ஆகுறீங்க. பக்தி மார்க்கத்தில் கண்ணை மூடிட்டு பக்தி பண்ணீங்க, அது யார், அவங்க கதை என்ன, ஒன்றும் தெரியாது. பரவாயில்ல, இப்போ ஞானம் கிடச்சிடுச்சா, கண்ணுக்கு 3வது கண் கிடச்சிடுச்சா, இப்போ என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கள். கடவுள் ஒருத்தர் தான் தெரிஞ்சிச்சுல்ல, என்னை மட்டும் நினைவு பண்ணுங்கள். எவ்வளோ தெளிவாக பாபா புரிய வைக்கிறார். இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாதே, இப்போ உங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிருக்கு. பாபா சொல்கிறார், எல்லார்கிட்ட இருந்தும் உன் புத்தியை கட் பண்ணு, அந்த ஒருவரோட மட்டும் புத்தியை இணை. அப்போ என்ன ஆகும்? யோக தீ பற்றிக்கும், உன்னுடைய பாவங்கள் எரிஞ்சிடும்.
இல்லையா? பாபாவும் நானும் இணையும் பொழுது வர்றது தான் அந்த நெருப்பு, யோக அக்னி. அதில் எரியுது இந்த பாவங்கள், சாம்பல் ஆகுது. கொஞ்சம் நெஞ்சம் பாவம் நீங்கள் பண்ணலை 2500 வருடமாக. அதை நம்ம கனவுலே புரிஞ்சிக்க முடியும், வரக்கூடிய எண்ணங்களை வச்சே புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும்போது சில சமயம் கொலை பண்ணுற அளவுக்குலாம் கோபம் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணியிருப்போம். அதிலும் குறிப்பாக காமவாளை வீசி நிறைய பாவம் பண்ணியிருக்கிறீங்கன்ற. ஸோ அதுவும் ராஜாவாலாம் இருக்கும்போது சொர்க்கத்தில் ஒழுங்காக இருந்திருப்போம். நரகத்திலலாம் நிறைய மனைவிகள், காதலிகள், எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி அழகாக இருக்கக்கூடிய பெண்களும் அந்த அழகை வைத்து நிறைய பாவம் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் துக்கத்தை தான் கொடுத்தீர்கள் காமவாளை வீசி. அதனால் இங்கே முக்கியமான விஷயமே இந்த காமவாள். அதை காமவாளை செலுத்துறதை நிறுத்துங்க. நாடகத்தில் அதுவும் பதிவாகி இருக்குது. அதனால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்கலாம் முடியாது. ஏன்னா இது அனாதியாக ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. அதில் எனக்கும் ஒரு பாகம் இருக்குது, என்கிட்ட வந்து கேட்குறீங்க இல்லையா? அவருடைய பாகத்தை நடிக்கிறாரு. அதனால் இந்த நாடகம் எப்போ உருவாச்சு, எப்போ முடியும், இப்படியெல்லாம் உங்களால் கேட்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு நடிப்பு இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு நடிப்பு இருக்குது. அதை என்னுடைய நடிப்பு இந்த ஞானத்தை சொல்கிறது. ஆனால் இந்த ஆத்மாவும் அழிகிறது இல்லை, ஆத்மாவில் இருக்கிற பாகமும் அழிகிறது கிடையாது. ஒரு சிடி மாதிரி இப்போ மெமரி கார்டு அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் அழியும் இல்லையா? வைரஸ் வரும், இதெல்லாம் வரும். இந்த ஆத்மாவில் எதுவும் வராது, அப்படியே இருக்கும். அழிவற்ற ஆத்மா, அதில் அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்குது. அதனால தான் பிரதர் இந்த நாடகத்தை பாபாவே அடிக்கடி இது அதிசய நாடகம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நம்ம கூட கொஞ்சம் அதை பற்றி யோசித்தோன்னா அதிசயம் இல்லை பிரதர், ரொம்ப அதிசயம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த ராமாயணம் மகாபாரதம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தேவர்கள்லாம் சண்டை போடுவாங்க. பார்த்திங்கன்னா சங்கர் அப்படியே யோகத்திலே இருப்பார், நடக்கிறது நடக்கட்டும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். நம்மளுக்கு அப்போது என்னடா கடவுள்னு சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இப்படி அப்படின்னா முடியாதா அவங்களுக்கு? தேவர்கள்லாம் எதுக்கு தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அவங்க தான் தேவர்கள் தானே. தேவர்கள் நிறைய தப்பு பண்ணுற மாதிரி காட்டுவாங்க அதில். இவங்களாம் எதுக்கு தப்பு பண்ணிகிட்ருக்காங்க? இவங்களால் எப்படி தப்பு பண்ண முடியுது? அப்போல்லாம் அந்த ராமாயணம் பார்க்கும்போதெல்லாம் தோணும். மகாபாரதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது முக்கியமாக அந்த சிவனை பற்றி ஒரு சீரியல் வரும் சின்ன வயசில். அப்போல்லாம் நிறைய அந்த தேவர்களை பற்றி தான் காமிச்சிட்ருப்பாங்க. தேவர்கள் போய் சிவன்கிட்ட போய் முறையிடுவாங்க, விஷ்ணுக்கிட்ட போய் முறையிடுவாங்க. சங்கர் பார்த்திங்கன்னா அப்படியே வேடிக்கை அப்படி எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது, நல்லா தான் நடக்குது. அப்போலேருந்து அவர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார். எங்களுக்கு ஒன்றுமே புரியாது பார்க்க ஒன்று. அப்போயே சின்ன வயசுலேருந்தே இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி இருக்குது, கடவுள்னு சொல்கிறாங்க, என்ன அதான் அவருக்கு தெரியாது, இப்படின்னு எல்லாத்தையும் மாற்றிட முடியாதா, ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நாடகம் முடிஞ்சவொன்னே அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. திருப்பி இன்னொரு தடவை அந்த சீரியல் பார்க்கும்போது தான் திருப்பி அதே கொஸ்டின் வரும். இது அது அப்போதைக்கு நம்ம எவ்வளோ ஒரு கல்புத்தியாக இருந்திருக்கிறோன்ட்டு. ஆனால் அந்த கொஸ்டின் அப்போ வந்துச்சு பிரதர். அதே மாதிரி பாபா இப்போ சொல்லியிருக்கார்ல, பிள்ளையாரை கும்பிட்றீங்க, அதை கும்பிட்றீங்க. உண்மையிலே பிரதர் எதுக்கு தான் கும்பிட்டோன்னே தெரியல. இவ்வளோ நாள் அது சாமி நம்ம வழிபடும் போது அது பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சது. ஆனால் இப்போ பாபா சொல்லும்போது கல்புத்தி இல்லை பிரதர், என்ன சொல்கிறது இதில், அப்படி ஒரு கல்புத்தியாக இருந்திருக்கிறோம். இவ்வளோ ஞானம் இப்போ கொடுக்குறாரு நமக்கு. அப்போ எவ்வளோ கல்புத்தியாக இருந்திருக்கிறோன்ட்டு. அப்போ கல்புத்தியாக இருக்கும்போது நம்ம கல்புத்தியாக இருக்கோன்னு தெரியல, இப்போ தான் தெரியுது எவ்வளோ ஒரு கல்புத்தியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ சொல்லிகிட்டு இருந்தார்ல பிரதர், இப்போ கூட பாபா ஆத்மா அழிவற்றது. சிவபாபாவே என்ன சொல்கிறாருன்னா, நானும் இதில் கட்டுப்பட்டு தான், எனக்கும் ஒரு பாட்டு இருக்குது, கட்டுப்பட்டு தானே இருக்கிறேன், நாடகத்தில் இருக்குது, நானும் நடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது இப்போ தான் புரியுது அந்த
அந்த அந்த சிவனுடைய சீரியல்லாம் பார்க்கும்போது ஏன் அவர் அமைதியாகவே இருந்தார் அப்படின்ட்டு அதெல்லாம் அதே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. அப்போ தேவர்கள்லாம் ஏன் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஏன் அவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னா இப்போ தான் புரியுது. ஓ, அந்த தேவர்கள் நம்ம தான் போல இருக்குது, இந்த சங்கம யுகத்தில் தான் வந்து என்னென்ன கூத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அது இப்போ மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் புரியுது. ஆனால் அது இந்த சீரியலை எப்படி எடுத்தாங்கன்னே தெரில, இப்போ நம்மளுக்கு புரியுது. ஆனால் அவங்க அதுதான் கதைன்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறாங்க அவங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சில பேர் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, இந்த உலகம் வந்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, இந்த யூனிவர்ஸ் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, அதெல்லாம் எப்படி தானாக உருவாயிருக்கும், கடவுள் தானே படைச்சிருக்கணும் அப்படின்ட்டு அப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்லும்போது அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது என்ன அதோட பெரிய ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 84 பிறவியில் வந்து கடைசியில் வர அதே கிருஷ்ணராத்மா உடம்புல வந்து திருப்பி அவர் சொல்கிறார். அவர் சொல்லும்போதே எனக்கு வரணும்னு தோணுச்சு, வந்தேன், சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இது அதோட அதிசயமாக இருக்குது பிரதர். இந்த நாடகத்தில் ஒரு கருத்துமே வந்து பார்த்திங்கன்னா அதிசயம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஹா தான். இது நம்ம உள்ளுக்குள்ளார நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த அதிசயத்துக்கே வாயை பொழந்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் போல இருக்குது பிரதர். அது மட்டும் இல்லாமல் 5000 வருஷத்துக்கு ஒருத்தர் நடந்ததே வர திருப்பி நடக்குங்கிறார். இந்த மாதிரிலாம் நம்ம என்றைக்குமே கேள்வியே பட்டதில்லைல்ல பிரதர் நமக்கு. இப்போ நீங்கள் பண்ணது தான் சக்கரத்தை சுற்றுறது. இதை சுற்றும்போது அந்த அதிசயப்படுறோம் பாருங்க, அதுதான் அதீந்திரிய சுகம். இதை கம்முன்னு இருக்கும்போது, வீட்டில் ஒர்க் பண்ணும்பொழுது, ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பாபா வந்து நேற்று முரளியிலும் சொல்லியிருக்காருல்ல, நான் வந்து படைப்பவன்னு சொல்கிறதே, என்னை படைப்பவன் சொல்கிறதே தப்பு, என்னை யாரும் படைப்பவன்னு கூப்பிட்றது கிடையாது, என்னை வந்து பதித்த பாவனாவான் தான் கூப்பிட்றீங்க. அப்போ என்னுடைய வேலை அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறது தான். ஆனால் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, ஃபுல்லாக உலகம் அழிஞ்சு நான் புதுசாக வந்து படைக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது எந்த பாட்டு எடுத்தாலுமே சரி, பிரம்மானாலே புதுசாக படைக்கிறாங்க. ஆனால் பாபா வந்து சொன்னதுக்கு அப்புறமேல தான் தெரியுது படைப்புங்கிறது எவ்வளோ ஒரு வித்தியாசமாக. இந்த நாடகத்தை நம்மளால் வந்து நம்ம முன்னாடி இருந்த அந்த கலியுக வாசத்தில் இருக்கும்போது இப்போ பாபா சொல்கிற ஞானத்துக்கும் நமக்கு முன்னாடி கிடச்ச ஞானத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் பிரதர். எப்படி பிரம்மா வந்து ஏற்கனவே இருக்கிற மனிதர்களை வச்சு தான் புது தேவதைகளை படைக்கிறாரு அப்படிங்கிறது கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல பிரதர், இப்படி தான் படைக்கிறாரா அப்படின்ட்டு. ஸோ இதில் நீங்கள் சொன்னதை விட இன்னும் பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, மறுஜன்மமே எடுக்காத பாபா, சொர்க்கத்துக்கே வராத பாபா எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். சொர்க்கத்துக்கே வரலான்னா சொர்க்கம் எப்படி இருக்குதுன்னு, எப்படி இந்த ஞானம் எனக்கு வந்துச்சுன்னே எனக்கு தெரியலன்றார் பாபா. அப்போ எல்லாமே ஆகாதான். அற்புதம் அற்புதம் அற்புதம், பாபா அற்புதம், பாபா கொடுக்குற ஞானம் அற்புதம், இந்த நாடகம் அற்புதம், அனைத்தும் அற்புதம் தான். எல்லா ரகசியத்தையும் சொல்கிறார். மறுஜென்மத்தில் வராத பாபா ஒரே தடவை வந்து சொல்கிறார் சிதம்பர ரகசியம். இந்த சிருஷ்டியின் முதலிடை ரகசியத்தை அவரை தவிர வேறு யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கும் அப்பாவுடைய தொழிலும் தெரியாது, ஆத்மாக்களின் தொழிலும் தெரியாது. இந்த உலக சக்கரமும் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த யுகங்களிலே உச்சம் சிகரம் அப்படின்னா சங்கம் யுகம் தான். ஏன் ஒரு உயரமான இடத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம்ல, சங்கம் யுகத்துலேருந்து தான் நம்ம 4 யுகத்தையும் பார்க்குறோம், என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்படிலாம் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ குஷியாக இருக்கும். மனிதர்கள் எல்லோரும் உயர்ந்தவர்களாக ஆகிறது இந்த சங்கமயுகத்தில் தான். அதனால தான் இது மிக மங்களகரமான சங்கமயுகம், கல்யாண்காரி சங்கமயுகம். கல்யாண்காரினா நன்மைக்கு செய்யக்கூடிய சங்கமயுகம்னு சொல்கிறது. சாந்தி தாமத்தில் எல்லா ஆத்மாக்களும் தூய்மையாக உயர்ந்த நிலையில் தான் இருக்கும். ஸோ அது வந்து தூய்மையான ஒரு உலகம். அதே மாதிரி சொர்க்கம், புது உலகம், அதுவும் தூய்மையாக இருக்கும், அங்கே அமைதியும் இருக்கும். எப்போ அங்கே நீங்கள் உடல் எடுத்து வரீங்களோ அப்போ உங்களுடைய சந்தோஷமான பாகத்தையும் நடிக்கிறீங்க.
ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய பாகம் கிடைச்சிருக்குது. அது நம்முடைய வீடு. அங்கே அமைதியாக இருக்கிறோம் பரந்தாமத்தில். பிறகு இங்கே வந்து நம்ம பாகத்தை நடிச்சாகணும். ஏன்னா கர்மக்ஷேத்திரம் இதுதான், பூமி தான். பாபா சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்தில் கலப்படம் இல்லாமல் என்னை நினைக்கும் பொழுது நீங்கள் துக்கமே அனுபவிக்கலை. பக்தியிலே இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எப்போ பக்தியில் கலப்படம் வருதோ அப்போ தான் நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீங்கன்ற. ஸோ இதை வந்து ஒரு முஸ்லீம் சகோதரரோட ஒரு வாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், அல்லாவை தவிர மற்றவர்களை விக்கிரக வழிபாடு பண்ணுறது வந்து கொலை பண்ணுறதோட மிகப்பெரிய பாவம்னார். ஆனால் கொலை பண்ணுறதோட மிகப்பெரிய பாவம் வந்து காமம் தான் பாபா சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த பாபா சொல்கிறார் பாருங்க, வெறும் பாபாவை மட்டும், அதாவது சிவனை மட்டும் நீங்கள் வணங்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தீங்கன்றார். எப்போ மற்ற தேவதைகளை வணங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் துக்கமே வருதுன்றார். இப்போ பக்தியிலே ஒரு சிவனை மட்டும் நினைக்கும் போதும் பவர் இருந்திருக்கு பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது முஸ்லீம்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறாரு, இப்போ தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க. ஏன் இன்னும் அசுர குணங்கள் விட்டு வச்சிருக்கிறீங்க? லவ் யூ பாபா. ஏன்னா இப்போ சமீபமாக நம்ம வந்து பைபிளும் போடுறோம், வேறு சேனலில் பார்த்துருப்பீங்க. அது டைம் வேஸ்ட்டு தானே அப்படின்றாங்க. ஸோ கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கணுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணுன்ட்டு பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஒரு கதை வரும். நிறைய இடத்துல என்ன வரும்னா, கடவுளே போய் ஒரு ஊரை ஆக்கிரமித்து அதை தீயிட்டு கொளுத்த சொல்லுவார், இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ண சொல்லுவார். என்னடா கடவுள் அப்படியா பண்ண சொல்லுவார்? அப்போ என்னன்னா, இந்த அசுர குணம் குடும்பத்தோடு இருக்கு இல்லையா, இந்த வம்சத்தை தீயிட்ட எரிக்க சொல்கிறார். அதான் சொல்கிறார், நீ இப்போ தெய்வீக குணத்தை தாரணை பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும், ஏன் அசுர குணத்தை இன்னும் விட்டு வச்சிருக்கிற, ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்குது? இந்து மதத்தில் கூட சொல்லுவாங்க, காலை நல்லா கழுவு, இல்லாட்டினா அதில் சனி ஒட்டிக்கிட்டு உள்ளே வந்துடுவான் அப்படின்வாங்க. அதான் பாபா கேட்குறாரு, சொர்க்கத்துக்கு நீ ரெடி ஆகிட்டு இருக்கிற, ஏன் இன்னும் இந்த அசுர குணம் ஒட்டிக்கிட்டு இருக்கு? கருணை இல்லாமல் அசுர குணத்தை கொலை செய். ஏன்னா தூய்மை ஆக்கிறதுக்கு தான் நீ அப்பாவை வான்னு கூப்பிட்ட. அப்போ அப்பா வந்த பிறகு எதுக்கு மறுபடியும் நீ அழுக்காகிற? எவ்வளோ பெரிய அசுர குணம் அது, காமத்தில் விழறது. ஏன் அழுக்காகிற? தூய்மை ஆகிறதுக்கு தானே கூப்பிட்ட. சபரிமலைக்கு போகிறவனே தூய்மையாக இருக்கிறான், நீ உண்மையிலே மிக உயர்ந்த இடத்துக்கு போகிற, நீ ஏன் அழுக்காகிற? அதிலும் குறிப்பாக காமன்ற மிகப்பெரிய விகாரம், மிகப்பெரிய எதிரியை நீங்கள் வெல்லணும். அப்போ தான் நீங்கள் உலகத்தின் எஜமானராக முடியும். மனிதர்கள் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது அவரே பூஜாரி, அவரே பூஜிக்க தகுந்தவர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளையே நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வரீங்கன்னு அர்த்தம், கீழான நிலைக்கு. அவர் என்ன பாவம் செஞ்சார்? பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பாவம் செய்யறதுனால தான் உலகம் இன்னைக்கு விகாரம் நிரம்பியதாக மாறிடுச்சு. கருட புராணத்தில் நரகத்துடைய கொடூரமான காட்சிகளாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னா, முதல்ல முழுங்கிட்டு இருக்குது, தேள் கடிச்சிக்கிட்டே இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் என்னென்ன எழுதியிருக்கிறாங்க இந்த வேதத்தில்ன்ட்டு. பாபா சொல்கிறாரு, அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயம். அந்த வேதங்களை நீங்கள் கரைச்சி குடித்தாலும் என்னை சந்திக்க முடியாது, என்னிடம் வர முடியாது. அதை படித்து நீங்கள் இன்னும் தம பிரதானமாக தான் ஆனீங்க. அதை பயமுறுத்தினோடனே சரியாயிட்டீங்களா? குரானில் பைபிளெல்லாம் அப்படியே கடுமையான தண்டனை எழுதிப்பட்டிருக்கு தான் இருக்குது. அவங்க பாவம் செய்கிறதே இல்லையா? கீழான நிலையை அடைய தானே செய்கிறாங்க, தம பிரதானமாக தானே செய்கிறாங்க. அதனால தான் என்னை வான்னு கூப்பிட்றீங்க, வந்து தூய்மை ஆக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் அழுக்காக இருக்கிறேன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த வேதங்கள் எதுவும் உங்களை தூய்மையாக வச்சிக்கல அப்படின்னு நிரூபணமாகுது இல்லை. ஆனாலும் மனிதர்களுக்கு பாவம் எதுவும் புரியல. யாருடைய புத்தியில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதோ, வந்திருக்கிறது பாபா தான், நாராயணனா நான் தான் இருந்தேன் அப்படின்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குதோ, அவங்க தான் வெற்றி அடைகிறாங்க ராவணன் மேலே. அவங்க தான் ராமராஜ்யத்தில் போய் ஆட்சி செய்கிறாங்க. அது நான் தான் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். பாபா சொல்கிறார், காமத்தை வெல்லுங்கள், மிகப்பெரிய எதிரி. கருணையே காட்டாதீங்க. அந்த காமம் தான் அந்த ராவணனா காட்டுறது. ராவணனை தசரா போய் எரிக்கிறாங்களா, அது என்னது? காமத்துடைய உருவமை அது.
பலவிதமான குழப்பங்கள் இந்த காமத்தினால தான் வந்திருக்குது. அரை கல்பமாக இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்தது எல்லாத்தையும் இழந்தது, ராஜ்யத்தை இழந்தது எல்லாமே இந்த காமத்தினால தான். நான் எதுக்கு அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அமிர்தம்னு சொன்னாலே பசுவின் வாயிலிருந்து வருது, கௌமுக்கிலிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கௌமுக்கிலிருந்து, அதாவது கங்கை புறப்படுற இடத்துக்கு பேர் வந்து கௌமுக்குன்னுவாங்க. நிறைய இடத்துல இருந்து வருது, அதில் ஒரு இடம் கௌமுக், அதாவது நந்தியோடைய வாய். அப்போ கங்கை தண்ணி தான் அமிர்தமா என்ன? இங்கே உண்மையில் அமிர்தம்ன்றது ஞான அமிர்தம். பாபா கொடுக்குற ஞானம் தான் அமிர்தம். ஆனால் அது தெரியாமல் மனைவி கணவனுடைய பாதத்தை கழுவி அந்த தண்ணியை குடிக்கிற அமிர்தம்னு. ஒருவேளை அது அமிர்தமாக இருந்தால் அவள் வைரம் மாதிரி ஆகியிருப்பாளே, அப்படி ஆகியிருக்கிறா. ஸோ பாபா தான் இந்த ஞான அமிர்தத்தை கொடுத்து உங்களை வைரமாக மாத்துறார். ஆனால் மனிதர்கள் ஒரு கங்கை தண்ணிக்கு அவ்வளோ மகிமையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இல்லையா. அந்த கங்கைக்கு போயிட்டு வரவங்க வந்து அந்த தண்ணியை பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்து டெய்லியும் குளிக்கும்போது ஒரு சொட்டு தண்ணியை விட்டு குளிப்பாங்க. அது வந்து கங்கையிலேயே குளித்ததுக்கு சமமாக. அவ்வளோ மகிமையை கங்கை தண்ணிக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த ஞான அமிர்தத்தை குடிக்கிறதுக்கு கொடுக்குறீங்க, அவங்க தண்ணியை கொடுக்குறாங்க. பிராமணர்களாகி உங்களை பற்றி யாருக்குமே தெரியல. கௌரவர்கள்ன்றாங்க, பாண்டவர்கள்ன்றாங்க. ஆனால் பாண்டவர்கள் பிராமணர்கள்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா கீதையில் அப்படி போட்டு இல்லை, பாண்டவர்கள் பிராமணர்கள்னு சொல்லப்படலை. ஸோ பாபா தான் உங்களுக்கு அனைத்து வேதங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். இந்த சாரம், இந்த உண்மையிலிருந்து வந்த விஸ்தாரங்கள் தான் எல்லா வேதங்களும். அப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள், இதுவரை வேதத்தில் படித்தது சரியா அல்லது நான் சொல்வது சரியான்னு. இது வரைக்கும் நீங்கள் கேட்டது அனைத்தும் பொய்யே இல்லையா. பக்தி மார்க்கத்தில் அது எந்த மதத்து வேதமாக இருக்கட்டும், அத்தனையும் பொய்யே. இப்போ தான் சரியானதை சத்தியமான தந்தைக்கிட்ட இருந்து கேட்குறீங்க. பாபா சொல்கிறார், நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் சீதைகள், பக்தைகள். ஒரே ஒரு ராமராகிய கடவுள்தான் அந்த பக்தியின் பலனை கொடுக்கிறார் இல்லை. சிவபாபா தான் அங்கே ராமர்னு சொல்கிறது. பக்தியின் பலனை கொடுக்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். பக்தியின் பலன் என்ன? ஞானம். ஞானத்தின் மூலமாக கிடைக்கிற சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் கிடைக்கும் அளவற்ற சுகம். அந்த நேரத்தில் இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள், தன்னை சொர்க்கத்திற்கு தகுதிப்படுத்திக்காதவர்கள் எல்லோரும் சாந்தி தாமத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. அங்கே அமைதி கிடைச்சிடும் அவங்களுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் சத்தியுகத்தில் சுகம், சாந்தி, தூய்மை எல்லாமே இருக்கும். அளவற்ற செல்வம் எல்லாமே இருக்கும். உலகத்தில் எப்போ ஒரே ஒரு தர்மம், ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும் இருந்துச்சோ அப்போ தான் அமைதி இருந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஸோ இங்கே வந்து நிலைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஞானத்தை கேட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா. 7 நாள் கோர்ஸ் எப்படா முடியும்னு நினச்சிட்டு போயிடுறாங்க போல இருக்குது. ஆனால் இறுதியில் நிறைய பேர் வருவாங்க. வேறு எங்கே போக முடியும்? இந்த ஒரு கடை தானே இருக்குது. ஒரு கடையில் நல்ல நல்ல பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை அங்கே வந்து பேரம் நடக்காது. இவ்வளோதாம்மா ரேட்டுன்னுவாங்க. ஏன்னா அது கரெக்டான பொருள், ஒரிஜினல் பொருள். ஸோ அந்த மாதிரி இது சிவபாபாவுடைய கடை. கரெக்டாக சொல்கிறோம். இங்கே வந்து இல்லைங்க நீங்கள் காமத்தில் ஈடுபடலாங்க, நீங்கள் கறிமீன் சாப்பிட்லாங்க, இதெல்லாம் யார்? பிஸ்னஸ் பண்ணுறவனுங்க சொல்லிகிட்டு இருப்பானுங்க. அடயோகிகள், சுத்தி குருமார்களாக தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்படி கிடையாது. நீ தூய்மையாக தான் இருந்தாகணும். தூய்மை தான் இங்கே மெயின். காமத்தை வெல்றதான் மெயின். கட்சியில் எல்லாரும் இங்கே வந்து தான் ஆகணும். ஏன்னா இது கடவுளுடைய கடை, சிவபாபாவுடைய கடை. அவர் தான் நிராகார். ஆனால் அவர் இந்த ஞானத்தை சொல்வதற்கு அவருக்கு உடல் தேவை. அதனால் பிரம்மா தேவை. ஸோ பிரம்மா மூலமாக படைக்கிற பிரம்மகுமார் குமாரிகள் நீங்கள்.
உங்களை சிவகுமார்னு சொல்கிறது கிடையாது இல்லையா. நேரடியாக சிவன் மூலமாக தோணல, பிரம்மா மூலமாகத்தான் நீங்கள் தோன்றுகிறீர்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக பிராமணர்களாகிய நீங்களும் தேவை. பிராமணர் ஆகாமல் நீங்கள் எப்படி தேவதையாக முடியும் இல்லையா. அப்போ பிரம்மா மூலமாகத்தான் இந்த ஞானத்தை கேட்டு நீங்கள் தேவதையாக முடியும். நல்லது. ஸோ நம்மளை ரொம்ப 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 குஷிப்படுத்தின இனிமையிலும் இனிமையான செல்ல பாபாவுக்கு நாமளும் அன்பான வணக்கம், குட் மார்னிங் சொல்கிறோம். பாபா சொல்கிறாரு, தேவதைகளுடைய தெய்வீக குணங்களை இப்போவே தாரணை பண்ணுங்க. இந்த கோபம், காமம் போன்ற அசுர சமஸ்காரங்களை இப்போவே நீக்கிடுங்க. பாவத்தை வென்றவர்களாகணும். எந்த விதமான பாவக்காரியங்களும் பண்ணக்கூடாது. வைரம் மாதிரி நீங்கள் உயர்ந்தவர் ஆகணும் அப்படின்னா நீங்களும் ஞான அமிர்தத்தை குடிக்கணும், மற்றவர்களுக்கும் ஞான அமிர்தத்தை தான் குடிப்பதற்கு கொடுக்கணும். ஸோ காமத்தின் மீது முழு வெற்றி அடையுங்கள். உங்களை சதோ பிரதானமாக ஆக்கிக்கோங்க. உங்களுடைய பழைய கர்ம கணக்குகளை நினைவின் பலத்தினால முடிச்சிடுங்க. வரதானம், உங்களுடைய புத்தியை எனது அப்படின்ற உணர்விலிருந்து எப்போவுமே விலக்கி வைத்து அனைத்து குழப்பங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய பற்றற்ற ட்ரஸ்டி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உங்கள் புத்தியில் எப்போ எந்த விதமான குழப்பம் வந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். ஏதோ ஒரு என்னுடையதுன்ற எண்ணம் வந்துடுச்சு, அதனால்தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற. ஸோ இது இன்னொரு முறையில் சொல்லுவார், உங்கள் மனசு பாரமாக இருக்குது, சுமையாக இருக்குதுன்னா ஒன்று தான், என்னதுன்னு எதையோ நினைக்கிறீங்க, அதனால தான் சுமையாக இருக்குது. என்னிதை உன்னுடையதாக்கிடுங்க, மனசு லேசாகிடும்னுவார். ஸோ இங்கேயும் அதே தான் சொல்கிறார். எந்த பிரச்சனை குழப்பம் வந்தாலும் என்னதுன்னு எதையோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ என்னுடையது அப்படின்னு நீங்கள் எதை நினைத்தாலும் உங்கள் மனசு சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு குழப்பத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா. இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணால் உங்களுக்கு என்ன, ஏன்னா அவங்க என்னுடையவங்க, அதான் பிரச்சனை. இல்லாட்டினா பிரச்சனை கிடையாது. ஆமாம், கரெக்டு. யோகாவே வராது, குஷி இருக்காது. அப்புறம் எது நம்ம என்னதுன்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்கோமோ அதை பற்றின சிந்தனையே ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு. அது மிகப்பெரிய தலைவலி பிரதர். அதுக்கு பாபா சொல்கிற மாதிரி, இந்த பாபா உன்கிட்ட கொடுத்துட்டேன் நான், அவ்வளோதான், நீ என்னமோ பண்ணிக்கோ, நீ என்ன பண்ணிப்பியோ எனக்கு தெரியாது, உங்ககிட்ட கொடுத்துட்டேன், என்ன தயவுசெய்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை பாபாட்ட நானே பேசியிருக்கேன் பிரதர். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சி வைக்கிறோமோ அது கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை தீராது பிரதர். அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நம்ம பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துலேருந்து இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. பாபாவை நினைக்க சொல்கிறாரு, குஷியாக இருங்கன்னு சொல்கிறாரு, ஏன்னா நீங்கள் பாவத்தை கழிக்கணும்னு சொல்கிறாரு. முக்கியமாக பாபா நினைச்சாதான் பாவத்தை கழிக்க முடியும். அப்படிங்கிறப்போ இந்த என்னது விஷயம் நடுவில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாபாவை நினைக்கவே விடாது. சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்மளுக்கு புத்தி அவ்வளோ சீக்கிரத்தில் எட்டாது. அந்த எண்ணுதுங்கிறது என்ன பண்ணும், ரொம்ப டைம் எடுத்து பாபாவை நினைக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேல உன்னோடதுன்னு கொடுப்போம். அப்பா பாபா என்னால் இதை சுமக்க முடியல, இந்த பாபா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் ஞான ஸ்வரூப ஆத்மா என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே கொடுத்துருவாங்க பிரதர், எல்லாமே உன்னோட தான் அப்படின்ட்டு. லேசாகவே இருக்க முடியும். ஸோ எப்போ என்னதுன்ற உணர்வு வந்தாலும் புத்தி குழப்பத்தில் போய் சிக்கிக்கும். ஸோ அது ஒரு அடையாளம், ஏதோ என்னதுன்னு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ எதனால் இந்த பிரச்சனை தெரியுமா, குடும்பஸ்தனாக யோசிக்கிறீங்க. அதாவது பாபா ஒரு முறையில் சொல்லுவார், கல்யாணம் பண்ணவன் தான் குடும்பஸ்தன் அர்த்தம் கிடையாது. கல்யாணமே நீ பண்ணாட்டினா கூட என்னதுன்னு நீ எதை பிடிச்சாலும் நீ குடும்பஸ்தான் தான்ற. அதான் பாபா சொல்கிறார், குடும்பஸ்தனாக யோசித்தாலே குழப்பந்தான் வரும். என் குடும்பம், இதை நான் பார்த்துக்கணும், நாளைக்கு என்ன ஆகுறது, குழந்தைங்க எதிர்காலம் என்ன ஆகுது, மனைவியே என்ன உடம்பு சரியில்லைன்னா என்ன ஆகுது, செத்துட்டா என்ன ஆகுது, இப்படியே குழம்புங்க. ஏன் என்னதுன்னு நினச்சிக்கிறீங்க, நான் பொறுப்புன்னு நினச்சிக்கிறீங்க. முருக பக்தர்கள் காவடியை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு நான் மலை ஏறுவாங்களே, அந்த மாதிரி முற்றிலும் விலகிய பற்றற்ற ட்ரஸ்டியாக மாறிடுங்க, தெளிவாகிடும்.
எந்த விதமான என்னுடையதுன்ற உணர்வும், ஐயோ என் பேர் கெட்டுடுமே, எனக்கு அது அவமானமே, இந்த மாதிரிலாம் யோசித்தாலே நீங்கள் குழப்பத்தில் வந்துடுவீங்க. அப்புறம் அந்த சிக்கலில் எவ்வளவு தான் நீங்கள் சரி பண்ணணும்னு நினைச்சாலும் இன்னும் 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 நீங்கள் குழப்பத்திலே போய் மாட்டிக்குவீங்க. அதனால் பற்றற்ற ட்ரஸ்டி ஆகுங்க. தானாகவே எல்லா குழப்பத்திலேருந்தும் ஈடுபட்டுடுவீங்க. எல்லாமே ஒன்றுது பாபா, நீ சொல்கிற நான் செய்கிறேன், என் மூலமாக நீ தான் பண்ணுற, அதனால் அது கூட அங்கே நானுன்றதே கிடையாது. நீ பண்ணுற திட்டினாங்கன்னா அது உன்னை திட்டுறாங்க, அதை நீ பார்த்துக்க போகிற, நான் எதுக்கு கவலைப்படணும்? ஏன்னா கடவுளுடைய குழந்தைங்க குழப்பத்தில் வர்றதுக்கோ கவலைப்படுறதுக்கோ வேலையே கிடையாதுன்றார். ஒருபோதும் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளையார். ஸோ அது காரணம் என்ன? ட்ரஸ்டி. எதுவுமே என் இது கிடையாது, அப்படியே ஜாலியாக இருக்க வேண்டியது தான். ஸோ இதுன்னு பிடிச்சி, அதான் பாபா சார் குப்பை கூடைய சுமக்கிறது தான் பிடிச்சிருக்குதா? எனிதுன்னு தூக்கி வச்சுக்கிறீங்க. பாபா தான் இருக்கார், எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, முடிஞ்சு போச்சு. என்ன பிரதர் வந்துட போகுது? சுமக்கிறதுனால நமக்கு திருப்பி பாரம் வலி இதே தான் வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு. அப்புறம் சுதந்திர பறவையே பாபா பறங்கிறாரு. நம்ம விட்டாதானே பிரதர் பறக்க முடியும். நம்மளே பிடிச்சி வச்சுக்கிட்டு பறக்க முடியல. இதை வர பாபாட்ட வர கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பாபா பறக்க முடியல பாபா, நினைக்க முடியல பாபா அப்படின்ட்டு பாபாட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. பாபா ஒரே ஒரு சிம்பிளான வார்த்தையில் சொல்லிட்டு போயிரு, நீ விட்டி தானம்மா, நீ விட்டாந்தானம்மா நீ வெளில வர, விடலைன்னா அப்புறம் என்னதான் அர்த்தங்கிறார் பாபா. ஸோ பாபா குழந்தைனாலே இது எதுவும் இல்லை. ஆத்மானாலே அதான் அர்த்தம். நான் ஆத்மானா என்ன அர்த்தம்? வெறும் ஆத்மா, உடம்பு கிடையாது, உடல் சார்ந்த உறவு கிடையாது, எதுவும் கிடையாது, அப்படியே ஃப்ரீயாக இருங்க. பாபா சொல்கிறார், செய்கிறார். கருவியில் தான் அவ்வளவும் இருக்குது. ஸ்லோகன். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, மிகப்பெரிய தந்தையுடைய குழந்தை நீங்கள், சர்வசக்திவானுடைய குழந்தை நீங்கள். சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பயப்படலாமா? எது சின்ன விஷயம்? சர்வசக்திவானுடைய குழந்தைக்கு எல்லாமே சின்ன விஷயந்தான். அப்போ நீங்கள் பயப்படலாமா? உங்களுடைய மனசு எதையும் பார்த்து சுருங்கி பயப்பட அனுமதிக்காதீங்க. அது எவ்வளோ பெருசாக வேணாலும் வரட்டும். நேற்று சொன்னார் இல்லையா வரதானத்தில், உலக அழிவு வர்றதுக்கு முன்னாடி பல விதமாக அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வரும் டெஸ்ட் பேப்பர் எல்லாமே. காமமாகட்டும், கோபம், பற்று, பேராசை, இயற்கை எல்லாமே வரும். பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் பொறுப்பு, நீ எனக்கு உண்மையான துணைவனாக மட்டும் இருன்றார், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஸோ அப்போ இன்றைக்கி வரதானத்தில் சொன்ன மாதிரியே நேற்று வரதானத்துலேயும் அதே தான். எல்லாத்தையும் பாபா கிட்ட கொடுத்தீங்கன்னா புத்தி தெளிவாக இருக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற நிர்ணயிக்கும் சக்தி நல்லா இருக்கும். அப்போ தானாகவே கரெக்டான முடிவு எடுப்பீங்க. அப்போ தானாகவே பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். அதாவது பாபா சொல்லுவார் இல்லையா, மேலே பறந்துட்டு இருங்க, பிரச்சனையெல்லாம் கீழே தங்கிடும்ன்றார். ஸோ பாபா குழந்தை பறந்துக்கிட்டு இருக்கணும், கீழே மண்ணுக்கே வரக்கூடாது, மண்ணிலே தொடக்கூடாதுன்றாருல. இந்த பூமியில் என்ன வேலை? நமக்காகவே உருவாக்கிய இடம் சூக்ஷ்மலோகம். சூக்ஷ்மலோகத்தை உருவாக்கிட்டு வந்தார் பாபா. எதுக்கு சூக்ஷ்மலோகத்தை உருவாக்கிட்டு வந்தார்? நம்ம யோசிப்போம், மரமண்டா உனக்காக தான் உருவாக்குனான்றார் பாபா இல்லையா? அது தெரியாமல் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? சூக்ஷ்மவதனத்தை எதுக்கு உருவாக்குனார்? என் குழந்தை கீழே இருக்கக்கூடாது, மேலே வா அங்கே அழைச்சிட்டு போகிறது தான் அவருடைய லட்சியம். சொர்க்கம் வர வரைக்கும் என் குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் அதுதான் அங்கே உருவாக்கி வச்சிருக்கிறார். ஸோ அதனால் கீழே பூமியில் எதுவோ நடக்கட்டும், நீ எதுக்கு பயப்படுற? புராண கதையில் பாருங்களா, தேவர்கள் மேலே இருந்து பார்ப்பாங்க, கீழே சண்டை நடந்துட்டு இருக்கோம், மேலேருந்து தேவலோகம் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேவலோகம் மேலே இல்லை, ஆனால் தேவதையை விட மிக உயர்ந்த உலகம் சூக்ஷ்மலோகம் மேலே தான் இருக்குது. அதுதான் அவங்க தேவலோகம் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி சூட்சும உலகத்தில் இருக்கிற ஃபரிஸ்தா ஏஞ்சல் தானே பிரதர் சொல்கிறோம். ஏஞ்சல் தமிழில் தேவதைங்கன்னே சொல்லிக்கலாமே நம்ம. அதுவுமே சூட்சும தேவதைகள் தானே பிரதர் சொல்கிறோம். அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம்ல பிரதர். இன்னொன்று கூட பாபா சொல்லியிருப்பார், நீங்கள் அந்த பிரச்சனையை மலையை ஏன் இடிச்சிட்டு கிடக்குறீங்க, கடந்து போங்க, அதை இடித்தா நீங்கள் எப்போ நீங்கள் வெளில வருவீங்க அப்படிம்பார். இடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது, அது நவர போகிறது கிடையாது, நீங்கள் தாண்டி வந்துடுங்க அப்படிம்பார் பிரச்சனையை பார்த்துட்டு. அதுக்கு தானே பறக்க கற்றுக் கொடுத்துருக்கிறாரு ஆஞ்சநேயர். பறந்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? பாபா குழந்தைங்க பறக்கும் கலை
கற்றுக் கொடுத்துருக்குறாரு இல்லையா, பறந்துக்கிட்டே இருங்க. கீழே என்ன ஆகும், மொட்டை மாடி 3வது மாடியில் நின்றுட்டு கீழே எவ்வளோ பெரிய பாம்பு வந்தாலும் யானை வந்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, ஏன்னா நம்ம மேலே இருக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ சூக்ஷ்மலோகம் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம், அங்கேருந்து கீழே பார்த்தா எதை பார்த்தாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. பயப்படுறீங்கன்னா நீங்கள் அங்கே போகலை, கீழே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் எவ்வளோ பெரிய அப்பாவுடையவர் நீங்கள், இந்த விஷயத்துக்கெல்லாம் பயப்படாமல் ஜுஜுபின்னு வாங்கலை, அப்படி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகணும். எதாக இருந்தாலும் சரி, அது பண கஷ்டமாக இருக்கட்டும், மன கஷ்டமாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், சென்டர் பிரச்சனையாக இருக்கட்டும், எதாக வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய ஆனந்தம் குறையவே கூடாது. ஃபஸ்ட்டு பாபா குழந்தை ஆகும்போது பிரதர், எனக்கு முதல்ல தோன்றின ஒரு விஷயம் என்னென்னா, இது நம்ம டைம், இது நம்ம நேரம். ஏன்னா இப்போ துவாபரயுகத்துலேயும் கலியுகத்துலேயும் வர்றவங்க அது அவங்க டைம். இப்போ சொர்க்கம் வரப்போது, இது நம்ம டைம், நம்ம தான் அதை உருவாக்கணும், நம்ம தான் அதை ஆழணும். ஸோ இது வந்து நம்ம டைம், நமக்கான நேரம் வந்திருக்கு பிரதர். மற்றவங்க வர்றாங்க வரல அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, அது அவங்கவுங்க டைமில் அவங்க ஜாலியாக இருந்துப்பாங்க. இது நம்ம டைம் அப்படிங்கிறப்ப ஏன் அதை நம்ம எடுக்கக்கூடாது, ஏன் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது, ஏன் பாபா சொல்கிற மாதிரி பாப் சமான் ஆகக்கூடாது. நம்மளால் கண்டிப்பாக முடியும் பிரதர். முயற்சி பண்ணோன்னா பாபா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இது ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்கிறது நிறைய பேர் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய குடும்ப விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நிறைய பேர் குழப்பமாயிட்டு, பாபா எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன் ஹெல்ப், ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஹெல்ப்பு கேட்குறியா, பாபா பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி நம்ம நடந்தோம் அப்படின்னா ஒரு அடியிலுமே அவர் உதவி செய்கிறத நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். சும்மா ஒரு ஸ்டெப்பு தான் பிரதர் வைக்கணும், அந்த நம்ம முயற்சி ஒன்றும் இல்லை பிரதர். இப்போ பாபா வந்து ஆத்ம உணர்வை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறார், நம்மளுக்கு தெரியவே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க பாரு. ஒன்றும் இல்லை, பாபா ஆத்ம உணர்வை எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு கேட்டால் போதும். அடுத்த ஸ்டெப் அவர் வீடியோ போடுவார், ஆடியோ போடுவார், முரளியில் வரும். என்னென்ன முயற்சி பண்ணக்கூடாது, போதாத குறைக்கு கனவுல வேற நம்மளுக்கு வந்து கொடுப்பார். ஆத்ம உணர்வுனா எப்படி இருக்கும் பாரு குழந்தை. நிறைய பேர்த்துக்கு வந்து காட்சி கூட கிடைக்கும், எப்படின்னாவது அவர் ஹெல்ப் பண்ணிவிடுவார். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த முரளியில் வர அத்தனை பாயிண்ட்ஸுக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனுபவம் செய்யணும். ஏதாவது ஒரு விஷயம் அனுபவம் ஆகலைன்னா கூட, பாபா இந்த லைன் எனக்கு புரியல, இது எனக்கு அனுபவம் ஆகலை, நான் எப்படி இதை அனுபவம் பண்ணணும், அமிர்த வெள்ளை ஏஞ்சி கேளுங்க, இல்லை வந்து எப்போனாலும் கேட்டுக்கலாம். நம்ம தான் இப்போ தான் வந்து சூட்சுமம் தானே திறந்து தானே இருக்குது, வா குழந்தை எப்போனாலும் வந்து கேளுன்னு தானே சொல்கிறார். நம்ம போக மாட்டேங்கிறோம், அவ்வளோதான். அப்போ வந்து இந்த ஆன்மீக முயற்சிக்கான எந்த உதவியை நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த ஆன்மீக முயற்சியில் வர்ற சந்தோஷந்தான் பிரதர், நம்ம இந்த லௌகீகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்மளால் ஃபேஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஆனால் நம்ம இதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம். அதை விட்டுட்டு என் குடும்பத்தை பார்த்துக்கோ, என் குழந்தைய பார்த்துக்கோ, எனக்கு கடனை தீரு, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ விகாரம் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் கூட சொன்னீங்களே ஒரு பிரதர் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ தான் வந்து விகாரம் வந்து ஜாஸ்தியாக அதிகமாக வருது. இது உண்மையிலே நல்லது பிரதர். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து காமம் கரிமீன் எல்லாத்தையும் விட்டுருப்போம், இந்த பிறவியில் விட்டுருப்போம். ஆனால் கனவுல பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த நான்லாம் வந்து பாபா குழந்தை யார் டைம் எப்படின்னா, ஏதாவது நான்வெஜ் இருக்குன்னா போய் சாப்பிட்ருவோம் போயிட்டு. ஆனால் லைட்டாக தோணும், இது நம்ம சாப்பிடக்கூடாதே அப்படின்னு, ஆனால் அதேமாரி சாப்பிட்ருவோம் நம்ம. அப்போது ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம இப்போ விட்டுட்டோம், இந்த பிறவிக்கு விட்டுட்டோம், ஆனால் சூட்சமமாக அந்த சுவைங்கிறது இருக்குது. அது மாதிரி தான் பிரதர் அந்த கனவுல வரும்போதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான், என்ன வருது இன்றைக்கி கனவுல. அப்போ நான் வந்து பயந்துருக்கேன், அப்போ வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்து கோபப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்கள் வரும், பற்றுனால நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். அப்போ இதெல்லாம் வரும்போது இந்த பிரிவில் அப்படியே விட்ட மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கனவுல பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக காட்டி கொடுப்பார் பாபா கனவுல. இன்னும் இருக்குது குழந்தை, இன்னும் கனவுல வந்தோன்னே பாபாட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிரு, அச்சோ பாபா இந்த மாதிரி கனவு வந்துருச்சு, நான் இல்லை பாபா இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது, இதை நான் வெல்லணும், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணு, ஏதாவது பயிற்சி கொடு, எனக்கு ட்ரில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே போதும் பிரதர். எதையாவது ஒன்று கொடுத்துருவார். கொடுத்து நம்ம அதாவது ஆன்மீக முன்னேற்றத்தில் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் பிரதர் இருக்கிறார். ஆனால் நம்ம ஸ்தூல விஷயங்கள், அதாவது எப்படி சொல்ல, லௌகீக விஷயத்தை பற்றியே நம்ம கேட்கறதுனால பாபா அதுக்காக வந்திருக்கிறாரு. இப்போ பாபா எத்தனையோ தடவை சொல்லிட்டார், நான் வந்து வந்திருக்கிறது வந்து உங்களுடைய அந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்துக்கு பலனை கொடுக்கறதுக்காக நான் வரல, எல்லைக்கு அப்பாற்பட்ட பலனை தான் உங்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன். அவர் என்ன ஒரு பிறவிக்கு அப்பாவா, ஒரு பிறவிக்கு மட்டும் சொத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கு? எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பானால 21 பிறவிக்கு சொத்து கொடுக்குறார். அதனால் வந்து நம்ம
அதை நோக்கி தான் நம்ம பயணம் போகணும். நம்ம சும்மா நம்ம ஒரு பிறவிக்கு மாதிரி சொத்தை கொடு, சாப்பாடு கொடு, வேலையை கொடு, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம் பாபாட்ட. அதனால் என்ன இவ்வளோ நாள் இப்போ பக்தியில் அதுதானே பிரதர் கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்தோம், எதுக்கு வந்திருக்கிறோன்னே தெரியல. நமக்கு எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாமல் பாபாட்ட திருப்பி திருப்பி இதே கேட்க அவர் எப்படி பாபா அங்கேருந்து பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பார். என்ன குழந்தை நீ, நான் எதுக்கு வந்திருக்கிறேன், நீ என்ன என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற. ஒரு தடவை நானுமே ஸ்டார்டிங்லலாம் கேட்டிருக்கிறேன் அந்த மாதிரி. அப்போ நிறைய தடவை பாபா வானிலை போட்டு அடின்னு அடிப்பார். இதுக்கா நான் வந்திருக்கிறேன், இதை கொடுக்கறதுக்கா நான் வந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லும்போது, ஓ நம்ம இதெல்லாம் கேட்கக்கூடாது போல இருக்குது. அப்புறமேல தான் அந்த விருப்பம், அந்த முயற்சி, எப்படியாவது அடையணும், எப்படியாவது அந்த சொர்க்கத்துக்கு போகணும், அந்த பதவி அடையணும், கர்மாதி தாகணும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா சொர்க்கத்துக்கு போகணுன்னு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாபா கர்மாதித்தை பற்றி நிறைய சொல்லுவார். கர்மாதித்த ஆகணும் அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பாபா பாருங்க அப்படியே மாற்றிக்கிட்டே வர. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ நம்மள மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்கடா, அவங்களுக்குலாம் வந்து கடைசமில் ரொம்ப துக்கமான விஷயங்கள்லாம் நடக்கும், அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். அப்போ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட சக்தி இருக்குதா தானம் கொடுக்குற அளவுக்கு? இப்போ அது ஃபுல்லாக அது மாதிரி போயிடுச்சு. இப்போ நம்மளோட எண்ணமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ பிரம்ம பாபா கூட பார்த்திங்கன்னா கிருஷ்ணரை காட்சி நாராயண காட்சி காட்டும் போது கூட அது அவருக்கு பெரிய விஷயமா தெரியல. அவருக்கு உலகாளிவை காட்டும் போது தான் ஐயோ இவ்வளோ நடக்க போதான்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார். இப்போ நம்மளுக்கும் அதுதான் பிரதர் ஆகுது. கிருஷ்ணர் இப்போ சொர்க்கத்துக்கு வர்றோம் அப்படிங்கிறத விட அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. கடைசியில் நம்ம எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம தேவதையாக இருக்கும்போது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பிச்சை கேட்டு வந்து கொடுக்க முடியலன்னா நம்ம காரி துப்பிட்டு தான் போவாங்க. அப்போ நம்ம வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஆதார மூர்த்திகள் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வர்ற எந்த ஆத்மாவுக்குமே நம்ம வந்து நம்மள்கிட்ட கிடையாது, இந்த சக்தி கிடையாது அப்படின்னு வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. எல்லாத்துக்குமே அந்த சக்தி தானா நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோமா அப்படிலாம் ஏன்னா இது ரெடி ஆகணும், அப்புறம் தான் கர்மாதித்து ரெடி ஆகும், அப்புறம் ஃபரிஸ்தா ஸ்டேஜு, அதுக்கப்புறமேல தான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கமுமே நமக்கு ரெடி ஆகும். ஸோ இவ்வளவு அதாவது வந்து ஆத்ம உணர்வுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார் பிரதர். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு உட்காரும். அப்புறம் பாருங்க சப்ஜெக்ட் வண்டியாக வந்துக்கிட்டே இருக்கும் பிரதர். படிக்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது எப்படா படிப்போம், எப்படி நம்ம தாரணை பண்ணுவோம், எப்படி நம்ம ட்ரில் பண்ணுவோம் நினச்சிக்கிட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தா திருப்பி ஆத்ம உணர்வுலேயே வந்து நிற்கும். ஆத்ம உணர்வில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய சப்ஜெக்ட் ஒரு பெரிய வட்டம் போட்டுட்டு கடைசியில் சிம்பிளாக திருப்பி ஆத்ம உணர்வுக்கே வந்துடுவார். அந்த ஆத்ம உணர்வு வர்றதுக்கு இவ்வளோ லெசனு, இவ்வளோ விஷயங்களை ஞானம் அதை படிக்கும்போது, அந்த அவ்யக்தவாணி படிக்கும்போதெல்லாம் போய் அப்பாடியே இவ்வளோ பயிற்சியும் இவ்வளோ முயற்சியும் இந்த ஒரு சிம்பிளான இந்த ஆத்ம உணர்வை எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்னென்ன பாடுபடுறாருன்ட்டு தோணும் பிரதர். அது மாதிரி வந்து ஒரு தடவை வந்து நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினையும் கேட்குறாங்க. என்னென்னா இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து சோர்வடைஞ்சிடுறாங்க, முயற்சி பண்ண முடியல, பயிற்சி பண்ண முடியல, போர் அடிக்குது, புருஷார்த்தம் பண்ணுறது ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு டைம் எனக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்துச்சு பிரதர். ஒரு டைம் அப்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆணுச்சு. ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி, இந்த முயற்சி பண்ணுறதுல ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனது. அந்த டல்லாக இருக்கும்போது எப்படி ஆகுனா நம்மளால் முடியாது போல இருக்குது, ஏன்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. பாபா சொல்லுவார் ஈஸி தான் அப்படிம்பார், ஆனாலும் கஷ்டம், முயற்சி செய்யணும் அப்படிம்பார். அப்புறம் திடீர்னு பார்க்கும்போது நம்மளால் முடியாது போல இருக்குது, பாபா இப்படி சொல்லிட்டாரு, நம்மளால் முடியாது பொழுது நம்ம இப்படி இது பண்ணுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரியான அந்த எண்ணங்கள், பலகீனமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது மாயாவோட எண்ணங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா பலகீனமான எண்ணமும் மாயாவோட எண்ணம் தான். ஆனால் அந்த மாயா எப்படி வரான் பாருங்கள், எப்படி எடுத்துகிட்டு வரான் பாருங்கள். அதாவது வெளியில் உள்ள பிரச்சனை, கோவம் அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ எப்படி எடுத்துகிட்டு வரானா, இது ஒன்றால் முடியாது, ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக இருக்குது, நீ எப்படி முயற்சி பண்ணுவ, எல்லோரும் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணுவ, நீ வேற லேட்டாக வந்துட்ட, என்ன பண்ணுவ, இப்படிலாம் எண்ணத்தை எடுத்துகிட்டு வருது பிரதர். ஆனால் அது மாயாவோட எண்ணனே தெரியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் சோகம்லாம் ஆயிட்டேன் நான். அப்படியே உட்காந்து என்ன பாப்பா நான் எப்படி மேலே வருவேன், என்னால் முயற்சி பண்ண முடியலையே, லாஸ்ட்டாக வர வந்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்போ திடீர்னு பாபா வந்து சிரிக்கிறார் வந்து உட்காந்துக்கிட்டு.
சிரிச்சிட்டு அது அந்த எண்ணம் அந்த மாதிரி தெரியுது. சிரிக்கிறதுனா முன்னாடி நேரில் வர்றது அப்படி கிடையாது. அப்போ வந்து ஏதோ ஒன்று படிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணம் முரளியில் படிச்சுட்டு இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா மாயாவை உங்கள் பக்கத்து நல்லா மூஞ்சி திருப்பி வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறார் பாபா. இதுக்காக தான் நான் வந்தேன் நான் அப்படிங்கிறார். அப்போ மேலே தான் புரிஞ்சிச்சு. பாபா ஆப்போசிட்டில் நின்றுட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளுக்கே ஒரு குழந்தை இருக்குதுன்னா அதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுவோம் பிரதர். காலை எழுப்ப வைப்போம், எழுத வைப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அந்த குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அது எழுதவே இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு வந்து அடிக்கவும் தோணாது, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். திருப்பி அதே பழைய நிலைமைக்கே நம்ம ஆலேருந்து ஃபுல்லாக வந்து இப்போ ஆலேருந்து அக்கு வரைக்கும் சொல்லி கொடுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு லெட்டருக்கே வந்துட்டோம். சொற்கள் எழுதவே சொல்லி கொடுக்க வந்துட்டோம். எல்லாம் அந்த குழந்தை படிக்கவே ஆரம்பிச்சிச்சு. திருப்பி கொண்டாங்கச்சு எழுத தெரில அப்படிங்குது. நம்மளுக்கு எப்படி இருக்கும் பிரதர்? சிரிப்பாக இருக்கும் இல்லையா? அதே தான் பாபாவும் என்னை பார்த்து சிரிச்சார் அன்னைக்கு. இன்னா குழந்தை நீ, ஏன் எதுக்காக நீ வந்த? இப்போ சுத்தமாக மாயா பக்கெட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற. இதுக்காகவா உனக்கு நான் இவ்வளோ உழைப்பு பண்ணேன்? இவ்வளோ கடின வந்ததுலேருந்து உழைப்பு தான். நம்மளுக்கு கூட ரெஸ்ட் இருக்கும் பிரதர். பாபாவுக்கு ரெஸ்ட்டே இருக்கு. எதையாவது ஒன்று கொடுத்துட்டு தான் இருக்கிறார் நமக்கு. இவ்வளோ உழைப்பு பண்ணியும் நீ திருப்பி மூஞ்சை கொண்டு போய் அது பக்கத்தில் போய் மாயா பக்கத்தில் போய் மூஞ்சை பக்கத்து திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. டமால 2 கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் பிரதர் நான் வெளிலே வந்தேன். இது மாயாவோட எண்ணமா? பாரா, இந்த மாயா வந்து என்னென்ன நம்மக்கிட்ட வேலை காட்டுது அப்படின்னு. அப்புறமேல தான் இல்லை பாபா இனிமேல் நான் வந்து அந்த மாதிரி நினைக்கவே மாட்டேன். உன் குழந்தை நான் எப்படி நான் அந்த மாதிரி முயற்சி பண்ணாமல் இருந்துருவேனா? உன் குழந்தை நான் எப்படி மேலே வராமல் இருந்துருவேனா அப்படின்ட்டு தாட்ஸை, அந்த பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்கி பாபாட்ட பேசி இனிமேல் அந்த எண்ணம் வந்துச்சு, மாயா உன்னை அடிச்சிட ஓடி போயிடு. அப்புறம் நிறைய முரளியில் படிக்கும்போது பாபா வந்து சொல்லுவார், மாயா கிட்ட இரக்கமே காட்டாதீங்க அப்படிம்பார். அது படிக்கும்போது கரெக்டு தான் பாபா நீ சொன்னது. இந்த மாயை எப்படி வேணாலும் எதையாவது ஒரு வழி இருந்தால் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும் பிரதர். எனக்கு தெரிஞ்சு நம்மளால் முடியலையே அப்படிங்கிற மாதிரி போயிடும். இது ரொம்ப நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக பாபா சிரிச்சிட்டு இருப்பார். நீங்கள் இந்த மாதிரி என்னால் முடியாது, முயற்சி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்கள பார்த்து நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோமா, நம்ம கர்மாதித்தை அடைவோமா இல்லை தண்டனை அடைவோமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாபா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறார். உனக்கு வந்து நான் சொல்லிக்கே வந்துட்டேன், திருப்பி போட தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அந்த சைடு மூஞ்சை திருப்பிக்கிட்டு இருக்கோம். பாபா நம்மளை பார்த்து சிரிக்கிறார். இதுக்காகவா நான் வந்து உனக்காக நான் இவ்வளோ உழைச்சி நீ கடைசியில் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது பிரதர். இது எல்லாருமே உணரணும். ஏன்னா அதுவுமே மாயாவோட எண்ணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்துச்சுன்னா பாபா உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஐயோ குழந்தை, நீ தயவுசெய்து ஏந்திரி, இது நான் கொடுக்கல இந்த எண்ணத்தை, நீயா ஓன்ட்டா இருக்கிற அந்த மாயாவோட எண்ணம் தான் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாபா வந்து யாரையுமே வந்து அந்த மாதிரி கடைசி வரைக்கும் எந்த குழந்தையா இருந்தாலும் முயற்சி பண்ணும், நீ அந்த நாராயணன் பதவியை லக்ஷ்மி பதவியை அடையணும் தான் அவர் உழைப்பு கொடுத்துட்ருக்கிறார். இன்னை வரைக்கும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியும் யார் என்னென்ன வருவாங்கன்னே தெரியும். உண்மையிலுமே நமக்கு கூட பிரதர் இவங்க இந்த பதவி தான் அடைய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே நமக்கு வந்து கருணையே வராது, உழைப்பே கொடுக்க மாட்டோம். அட பாப்பா நீ இந்த பதவி தானே அடைய போகிற, உனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு, நீ எப்படி ஃபெயிலாக தானே போகிற, உனக்கு எதுக்கு நான் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம. ஆனால் பாபா அதையும் சொல்கிறது கிடையாது. பரவாயில்ல நீ முயற்சி பண்ணு. அது எப்படி முயற்சி பண்ணாமல் இருப்ப? என் குழந்தை முயற்சி பண்ண விட்டுக்கிட்டே இருக்கிறார். நாடகத்தில் நீ என்ன பதவி அடையணுமோ அடைஞ்சிக்கோ, அதை பற்றி அவர் கவலையே படலை அவர். ஆனால் அவருக்கு தெரிஞ்சாலும் கூட வந்து அந்த மனநிலையை வந்து அவர் உருவாக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கார். ஒருவேளை நமக்கு அந்த மனநிலை இருந்துட்டா கூட நீ தான் ஃபெயில் தான் அப்புறத்துக்கு நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு போயிடும். இதனால தான் பிரதர் பாபா வந்து கடைசியில் என்ன நடக்கும்னு சொல்கிறதில்ல, உலக அழிவு எப்போ நடக்கும்னு சொல்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம மனுஷன் புத்தி தான் தெரியுமே பிரதர் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுதான் கடைசி நாள் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறதே இல்லை. அவர் ஜித்து இல்லை பிரதர், அவருக்கு எல்லாம் தெரியும்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரே சொல்கிறாரு, இப்போ
டுட்டோரியல் இந்த மாதிரி இடத்துல நடத்துகிறவங்களுக்கு கூட சரி நம்ம காசுக்கு அவன் ஃபெயில் ஆகிறான்னு தெரியும், இருந்தாலும் நம்ம காசு வாங்குகிறோம், நம்ம சின்சியராக நடத்தணும். பாபா சொல்கிறார், எனக்கு நீங்கள் என்ன ஃபீஸ் கொடுக்குறீங்க? எதுவுமே கொடுக்கறது கிடையாது. எனக்கு நீங்கள் நாராயணன் ஆகிறதுனால எனக்கு யாரும் பரிசும் கொடுக்க போகிறது கிடையாது, இருந்தாலும் நான் முயற்சியில் குறை வைக்கிறது கிடையாது. அதான் பிரதர் போலோநாத் அகங்காரம் இல்லாதவர்னு சொல்கிறோம்ல பாபாவை. எந்த ஒரு அகங்காரமே இல்லை பிரதர் அவர்கிட்ட. அப்படிப்பட்ட துணைவனை நம்மளால் நினைக்க முடியல பிரதர். ஒரு தடவை பிரதர் இப்படி தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாபாவை நினச்சிட்டே இருக்கும்போது பாபாவை நினைவுலேருந்து அப்படி கொஞ்சம் லைட்டாக வேற எங்கேயோ போகுது புத்தி. உடனே பாபா டக்குன்னு நான் பிறந்துட்டேன் அப்படின்னா உன்னால் என்னால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறார் பாபா. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, சிவபாபா பிறந்துட்டா நம்ம போய் பார்த்துடலாம், ஏன் அவர் பிறக்கவே மாட்டேங்கிறார்? ஏன்னா அவர் ரொம்ப தூய்மையானவர்ல. அதுதான் கிருஷ்ணரே எல்லாரையும் பார்க்க முடியாது. உடனே அதுதான் அன்னைக்கு பாபா உணர்த்தினாரு, நான் பிறந்துட்டேன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துருவீங்களேனே நீங்கள் பண்ண பாவத்துக்கு. அவர் எங்கே போய் பிறந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. நம்மளால் லௌகீகத்திலேயே ஒரு பணக்கார வீட்டு பையனையோ இல்லை பணக்காரங்க இடத்துலையே நம்மளால் பிறக்க முடியல, இல்லை கல்யாணமே பண்ணிட்டு போனால் கூட அந்த மாதிரி இருக்க முடியல. அவர் பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நெருங்க முடியுமா அவர் பக்கத்தில்? அப்போது அவர் அந்த பிறப்பையும் தியாகம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்காக இப்போ இருக்கிறார். என்ன நினச்சிக்கிட்டே எழுப்புறார். எப்படியாவது எறும்பை கூட கடிக்க வச்சு எழுப்பி விட்டுருவார் பிரதர். கொசு கடிக்க விடுவார், எழுப்பி விடுவார், டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்கும். எதையாவது ஒன்று பண்ணி 4 மணிக்கு 3:30 மணிக்கெலாம் எழுப்பி விட்டுருவார். அவர் தூங்கணும்னு வச்சுக்கோங்க, கரண்ட் ஆஃப் பண்ணி எழுப்பி விடுவார். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவார். என்ன நீ ஏந்திரிக்கலையா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் பிரதர் அவளோட அன்பு சொல்லி மாளாது பிரதர். நம்ம கூட ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை சொல்லித்தரோம், 10 தடவை அதுக்கு மேலே சொல்லி கொடுக்க மாட்டோம். இன்னே வரைக்கும் அவர் உழைச்சிக்கிட்டு தான் பிரதர் இருக்கிறார் நமக்காக. அந்த பாபா சொல்லுவார், சுயநலமற்ற சேவை வைர யுகம்னு சொல்லுவார். இந்த பிறவியில் மட்டும்தான் அவரை நினைக்கவே முடியும். சில நேரத்தில் என்ன தோணும், ரொம்ப நினச்சி பாபாவை, ஐயோ நம்ம சத்தியத்தில் போய் நம்ம யாரை நினைப்போம்? யாரையுமே நினைக்க மாட்டோமே. பாபா உன்னை நினைக்காம இருக்க முடியுமா? இப்போலாம் நம்ம டைலாக் விட்றோம் பிரதர். அதை கூட நம்ம ஒரு தடவை முரளியில் சொல்லியிருந்திருப்பார். இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க, பாபா மறக்க மாட்டீங்க கடைசியில் எல்லாம் மறந்துட்டீங்க பாருங்க அப்படி. உண்மையிலே இந்த டைலாக் நானே சொல்லியிருக்கேன் பிரதர். அம்மா சத்தியத்தில் போய் நாங்கள் யாரை பாபா நினைக்கிறது அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது முரளியில் அடிக்கிறார். இப்படி தானே சொன்னீங்க நீங்கள், இப்போ பாருங்க மறந்துட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பார் பிரதர். அதான் பாபாவை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் பிரதர். அவ்வளோ ஒரு அன்பு, ஞானக்கடல். இப்போ சொன்னார் அதிசயம். உண்மையில் வாயாடிச்சு தான் பிரதர் உட்காந்துருக்கணும். அதிசயம். அடுத்தது இன்னும் நாடகத்தில் என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல பிரதர். அதை நினச்சா இன்னும் காமெடியாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இன்னும் நடக்கும் பிரதர். ஏன்னா அவர் சொல்கிறது நம்மளால் இப்போ இருக்கிற ஞானத்தையே நம்மளால் இதுதான் கரெக்டுன்னு நம்மளால் சொல்ல முடியல. கடைசியில் நடக்கிறதும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும். நம்ம ஒரு அனுமானத்தில் போயிட்டுருப்போம், ஆனால் அங்கே வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். இப்போ பாபா பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த முரளியில் வீட்டுக்கு வீடு முரளி இருக்குன்னு சொல்ல, இப்படி மொபைல் வழியாக முரளி வரும்னு யாருக்கு தெரியும் பிரதர்? இதுதான் வீட்டுக்கு வீடு கீதா பாடசாலை. அப்போ அந்த மாதிரி பின்னாடி வர நாடக பாட்டு சொல்லியிருக்கிறாரு, ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு எட்டாத அளவு இருக்கும் பிரதர். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாபா சொல்கிற ஸ்ரீமத்து பாபா நினைவில் இருக்கிறது தான் நல்லது. அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு, நாடகம் எப்படி வேணாலும் போகட்டும். நாடகம் நமக்கு நன்மை செய்யும். அதை பற்றி நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. பாபா சொல்கிற ஸ்ரீமத்தும் பாபாவோட நினைவும் மட்டும் நம்ம கரெக்டாக ஆக்கிட்டே இருந்தோம், அவர் சொல்கிற முயற்சியை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா நாடகம் நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம தான் தண்டனை அடைஞ்சு, பாபா சொல்கிற மாதிரி இப்போ சொல்கிறாரு, தண்டனை அடைஞ்சு போகிற மாதிரி தான் பிரதர் இருக்கும். அப்புறம் ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.